நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கணமுமே உம்மாலே நான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கணமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே
கரங்களை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரத்தின் முதல் நாள், இந்த மாதத்தில் முதல் ஞாயிறு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென், ஆமென். எத்தனை பேர் உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறீங்க? வெளியில் உட்கார்ந்துருக்கவங்கலேருந்து எல்லாரும் ஆமென், ஆமென். கர்த்தரை எந்த இடத்துல இருந்தாலும் விடுதலையோடு தொழுது கொள்ளலாம், விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து பாடி துதிக்க துதிக்க இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படும். ஆமென். எல்லாம் ரொம்ப அழகாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நிறைய பேர் வந்து இந்த நாளில் வந்திருக்கிறீங்க, பார்ப்பதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம். எத்தனை பேர் பாடி துதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கீங்க? பாட்டு நேரத்தில் வேறு எதையும் யோசிக்காதீங்கன்னு நிறைய வாட்டி சொன்னாலும் நிறைய பேருக்கு சிந்தனை எங்கேயாவது ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இந்த பாடல் நேரத்தில் ஆண்டுடைய பிரசன்னத்தை நம்ம இழந்துடுறோம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்துல என்ன பண்ணணும்? அன்பு கூறுகணும். இந்த பாடும்போதே உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு நேராக திரும்பி உங்கள் சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவருக்கு நேராக கொண்டு வந்தப்பா, நான் முழு இருதயத்தோடு இந்த நாளில் உங்களை துதிக்க வந்திருக்கிறேன், உங்கள் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறேன். இது ஒரு பெரிய பலி. ஆமென். ஸ்தோத்திரன்றது நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம், நன்றி பலி செலுத்துகிறோம், துதி பலிகள் ஆண்டவருக்கு நமக்கு ஏறெடுக்கிறோம். அந்த காலத்தில் நிறைய பலிகள் கொடுத்தாங்க. இப்போ ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? ஸ்தோத்திர பலி, துதி பலி. உங்கள் வாயிலிருந்து உள்ளத்தின் நிறைவுனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, துதி பலிகளை ஏறெடுத்து நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படும். ஆமென், ஆமென். சேர்ந்து பாடி துதிக்கலாமா? போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயத்துடனே. நல்ல உற்சாகமா கைத்தட்டி நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசு
தாய் தன் பாலகனை மறப்பினும், ஆமென், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறான், நான் உன்னை மறப்பதில்லை, ஒரு நாளும் விட்டு விலகுவதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கான். எப்பொழுதும் உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன்னு சொல்லி முழு இருதயத்தோட ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமேன்னு சொல்லி சேர்ந்து பாடுவோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, பாடுவோமா? இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின், இயேசு என்னும், இயேசு என்னும், நல்ல கைத்தட்டி உற்சாகமாய் ஆத்துமாவின் கீதம், ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை, ஆமென், தாழ்த்தி என்னை அவர் கையில் அமைச்சாதை என்றும் சேர்ந்து பாடுவோமாம். இயேசு என்னும் நாமமே, நல்ல உற்சாகமாயே, ஆத்துமாவின் கீதம், ஆமென். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதம், இயேசு என்னும், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதம், இயேசு என்னும், இயேசு என்னும், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே ஆத்துமாவின் கீதம், இயேசு, இயேசு என்னும் நாமமே, ஆமென், ஆத்துமாவின் கீதம், ஆமென். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அப்பா, உங்க நாமம் உயர்ந்தது, மேலானது. ஆமென், ஹல்லேலூயா. வானத்து பூமியில எல்லாவற்றிலும் மேலான நாமத்தை உடையவர் யாரு? எல்லாரும் இந்த நாமத்தை உங்க வாயினால சொல்லலாமா? இயேசு, இயேசு, இயேசு. எங்கெல்லாம் ஆண்டோடைய நாமத்தை சொல்கிறோமோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாகும். எங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தை அறிக்கை எடுக்கிறாங்களோ அங்கே ரட்சிப்பு உண்டாகும். ஆமென், அங்கே அற்புதம் நடக்கும். ஆமென், விசுவாசிக்கிறீங்களா? பிறவியிலிருந்தே எழுந்து நடக்க முடியாமல் சப்பானியாக இருந்த ஒரு மனிதன் ஆலயத்தின் வாசல் அருகே உட்கார்ந்துருந்தான். அவனால் ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஏன்னா அவன் கால்கள் ரெண்டும் சப்பானியாய் முடமாக்கப்பட்ட நிலைமையில இருந்தான். அந்த வழியா யார் வந்தாங்க? சத்தமா யார் வந்தா? பேதுரும் யோவானும் வந்தாங்க. பெரிய ஆட்கள் வர்றாங்க, பெரிய ஊழியக்காரங்க வராங்க, நமக்கு நிறைய காசு இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, போடுவாங்கன்னு சொல்லி அவங்களிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அவங்கள உற்று கவனித்து கொண்டிருந்தான். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதையும் உனக்கு என்ன பண்ணுகிறோம், தருகிறோன்னு சொல்லி நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
எழுந்து நடன்னு சொன்ன மாத்திரத்தில் அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? ஜீவன் உண்டானது. அமேன், அமேன். முடமாக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அவனை கர்த்தர் தூக்கி எழும்பி நடக்க பண்ணினார். அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இதே போல விசுவாசத்தோடு இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தை நான் அறிக்கை செய்வேன். அவருடைய நாமத்தை சொல்லும் போதே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும்போது விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவார்னு சொல்லி சேர்ந்து பாடி துதிக்கலாம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் இயேசுவின் நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. பாடுவோமாம். மனுஷருக்குள்ளே நல்ல சத்தத்தை உயர்த்தி வானத்திலுமே வானத்திலும் இந்த பூமியிலும் ஆமென் ஒரு நாமம். எஸ், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமென், ஆமென். இயேசுவே அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் ஆமென், ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ஆமென் நமக்கு. அவர் நாமத்தில் நல்ல கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே ஆமென். நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஆமென். அவர் நாமம் இயேசுவே. இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லாம் செய்வினைகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லாம் செய்வினைகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. கரங்களை உயர்த்தி அவர் நாமம் ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் அவர் நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் விசுவாசிக்கிறவங்க அந்த காலை நேரத்தில் அப்பா உங்க நாமத்தில் அற்புதம் நடக்கும். ஆமென், தீமையானாலும் நன்மையாய் ஆமென். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென்.
அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும். அவருடைய நாமத்தினால ஆமென் கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குகிறாரே. ஆமென். நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசுவே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் கரங்களை உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. அது உங்க நாமம், அது இயேசுவின் நாமம். வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. சொல்லுவோமா? ஆமென். அவருடைய நாமத்தை சொல்லும் போதே விடுதலை. ஆமென். மனுஷருக்குள்ளே மனுஷருக்குள்ளே ஆமென். இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யலாமா? அவருடைய நாமத்தை சொல்லும் போது ஒரு விடுதலையே. வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும். 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 நல்ல கரந்தட்டி ஒரு நிமிடம். ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவின் நாமம் எனக்கு போதும். இந்த வானத்திலும் பூமியிலும் மேலான நாமத்தை உடையவர் இயேசு. அவருடைய நாமத்தை சொல்லும் போது ஆரோக்கியம் உண்டாகும். அவருடைய நாமத்தை சொல்லும் போது சுகம் உண்டாகும். அவருடைய நாமத்தை சொல்லும் போது விடுதலை உண்டாகும். எத்தனை பேர் விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ நல்ல ஒரு நிமிடம் ஆவியில நிரம்பி வாய்களை திறந்து அப்பா நாங்க ரட்சிக்கப்படுவதற்கும் நாங்க விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கும் உங்க நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை, வேறொரு நாமம் இல்லை. இந்த வானத்திலும் மேலான நாமம் அது இயேசுவின் நாமம். முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி இயேசுவே மேலான நாமத்தை உடையவர். இன்னும் அநேகர் விட்டு கொடுக்காம இருக்கிறீங்க. நல்ல ஒரு நிமிடம் வாய்களை திறந்து கரங்களை தட்டி இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், அந்த நாமம் எனக்கு போதும். அந்த நாமத்துல ஜீவன் உண்டு, அந்த நாமத்துல பரிபூர்ண சுகம் உண்டு, அந்த நாமத்தை சொல்லும் போது சமாதானம் உண்டு, அந்த நாமத்தை சொல்லும் போது பேய்கள் ஓடும். இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக எந்த ஒரு வல்லமையை நிற்கவே முடியாது. இயேசுவின் நாமம் அது மேலான நாமம். கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். உங்க நாமமே ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, அவருடைய நாமத்தில் சுகம் உண்டு. நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்கிற வார்த்தை எனக்கு விடுதலை, எனக்கு ஒரு கட்டு இருக்குது, எனக்கு விரோதமாக செய்வனை பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு விரோதமாக அப்படி பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை என்ன பண்ணு, அறிக்கை செய், என் நாமத்தை சொல்லி ஜெபின்னு இருக்கிறார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் முழங்கார் படிட்டு காலை நேரத்தில் நல்லா விட்டு கொடுத்து ஆண்டுடைய நாமத்தை சொல்ல போகிறோம். பா
உங்கள் நாமத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆயத்தமாக இருக்கிறவங்க எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக கொண்டு வந்து அவருடைய நாமத்தில் மன்னிப்பு உண்டு. ஒரு வேளை ஆண்டவர் விட்டு தூரமாக இருந்தோம் அந்த நேரத்தில் அப்பா உங்கள் நாமத்தை சொல்லும்போது ஆமென், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லி உங்கள் நாமத்தினால எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டுப்பா, உங்கள் நாமத்தினால எனக்கு ஒரு விடுதலை உண்டு, உங்கள் நாமத்தினால எனக்கு சுகம் உண்டு. பலவீனப்பட்டவங்க நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா உங்கள் நாமத்தை நான் சொல்லி ஆராதிக்க போகிறேன், உங்கள் நாமத்தை நான் உயர்த்தி துதிக்க போகிறேன், எனக்குள்ள பலன் உண்டாகும். ஆமென் ஆமென். எனக்குள்ள இருக்கிற சோர்வுகளை கர்த்தர் மாற்றுவார், எனக்குள்ள இருக்கிற எல்லா வியாதியின் நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவார், எனக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இறங்கி வரும். ஆமென். விசுவாசிக்கிறவங்களா மீண்டும் உற்சாகமாக சேர்ந்து பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஆமென். இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே சொல்லலாமா வேறொரு நாமம் இல்லை. ஆமென். மனுஷருக்குள்ளே இயேசுவே வேறொரு அவர் நாமம் அவர் நாமம். ஆமென். எல்லாரும் ஒரு மனமா அவர் நாமம். ஆமென். அவர் நாமம் அவர் நாமம். அறிக்கை செய்யலாமா உள்ளத்திலிருந்து அப்பா உங்க நாமத்தை சொல்லி துதிக்கிறேன். அவர் நாமம் இயேசுவே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் ஆமென். கரங்களை தட்டி ஆனாலும் ஆமென். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசுவே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள். ஆமென். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள். ஆமென். நாம் வீடுகளை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாங்கள் உங்க நாமமே அல்லாமல் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு அவர் கிறிஸ்து. நாமமே அவர் நாமம் இயேசுவே. அவர் நாமம் விசுவாசத்தோட இந்த காலை நேரத்துல யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்கிறீங்களோ, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறீங்களோ, ஆமென். நீங்க உயர்த்த 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 அவர் இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆமென். அவர் நாமம் ஆமென். அவர் நாமம் ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் இயேசு நாமம். எனக்கு ஆமென். உங்க நாமம் எனக்கு போதும்பா. உங்க நாமம் எனக்கு அடைக்கலம், உங்க நாமம் எனக்கு துருகம், உங்க நாமம் எனக்கு கேடகம். ஆமென். இயேசு இயேசு
இயேசு நாமம் எனக்கு போதும் ஆமென் இயேசு நாமம் எனக்கு போதும் இயேசு நாமம் எனக்கு போதும் இயேசு நாமம் எனக்கு போதும் இயேசு நாமம் எனக்கு போதும். அவருடைய நாமம் மாத்திரமே நமக்கு போதும் என்று சொல்லி விடுதலையோடு இயேசு நாமம் எனக்கு போதும் இயேசு நாமம் எனக்கு போதும் இயேசு நாமம் எனக்கு போதும் இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் மாத்திரமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அந்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தருளி இருக்கிறார். அந்த நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது, அந்த நாமத்தை நாம் சொல்லி அவரை ஆராதிக்கும் பொழுது எல்லா பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. இயேசு நாமம் எனக்கு போதும் இயேசு நாமம் எனக்கு போதும் இயேசு நாமம் எனக்கு போதும் இயேசு நாமம் இயேசு நாமம் ஓ இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா ரபபகதரப சந்தரமலமகதரப. ஆவியானவரே உம்முடைய நாமம் மேலானது. இயேசு ராஜா உம்முடைய நாமம் மேலானது அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லுகிற எல்லா இடங்களிலும் நீர் வந்து வாசமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடங்களிலே நீர் வந்து வாசமாய் இருக்கிறீர் அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரமே எங்க வாழ்க்கையிலே போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ரபகதரபு சந்தரமலமகதரப. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எல்லாரும் நம்ம எழுப்பி நின்று அந்த கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அப்படியே உயர்த்துங்க. இயேசுவே நீங்க உயரணும் ஆண்டவரே, நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் அப்பா. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று. அதே போல இந்த வேளையில அவரை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், அவருடைய நாமத்தை உயர்த்தி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா
உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை. பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் எல்லாரும் அந்த தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அந்த ராஜாதி ராஜாவுடைய அல்லேலூயா ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லே ஹல்லேலூயா யாவே ஹல்லே ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை விசுவாசத்தோடு சொல்லுவோம். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உன் நாமமே உயரணும் உயர்த்துவோம் அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும் அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உயர்த்துவோம் உங்க நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். இயேசுவே உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அந்த மேலான நாமத்தை உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் உயர்த்தி சொல்வோம் ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லே ஹல்லேலூயா யாவே ஹல்லே ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லே ஹல்லேலூயா யாவே ஹல்லே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. மேலான நாமம் அது இயேசு என்னும் நாமம். மகிமையான நாமம் மேலான நாமம் அது இயேசு என்னும் நாமம்.
இயேசு என்னும் அந்த நாமத்தை உயர்த்துகிறோம். அது மகிமையான நாமம், அந்த நாமம் உயர்ந்த நாமம். அந்த நாமத்தினாலே உங்களுக்கு விடுதலை, அந்த நாமத்தினாலே உங்களுக்கு சுகம், அந்த நாமத்தினாலே உங்களுக்கு அற்புதம், அந்த நாமத்தினாலே பாவ மன்னிப்பு, அந்த நாமத்தினாலே சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை, அந்த நாமத்தினாலே நமக்கு ஆசீர்வாதம், அந்த நாமத்தினாலே நமக்கு நித்திய ஜீவன். அந்த நாமத்தின் நிமித்தமாக அந்த நித்திய நரகத்திற்கு செல்ல வேண்டிய நாம் அந்த நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறோம். அந்த மேலான நாமத்தை உயர்த்தி சொல்லுவோம். மேலான நாமம் அது இயேசு என்னும் நாமம். மகிமையான நாமம் அது இயேசு என்னும். உங்க நாமத்தில் வல்லமையுண்டு. உங்க நாமத்தில் விடுதலையுண்டு. உங்க நாமத்தில் சுகமும் உண்டு. உங்க நாமத்தில் அற்புதம் உண்டு. உங்க நாமத்தில் வல்லமையும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உங்க நாமத்தில் விடுதலையுண்டு. உங்க நாமத்தில் சுகமும் உண்டு. உங்க நாமத்தில் அற்புதம் உண்டு. மேலான நாமம் அது இயேசு என்னும் நாமம். மகிமையான நாமம் அது இயேசு என்னும் நாமம். ஓஹோ, மேலான அது இயேசு என்னும் நாமம். மகிமையான நாமம் அது இயேசு என்னும் நாமம். ஓஹோ, மேலான நாமம் அது இயேசு என்னும் நாமம். மகிமையான நாமம் அது இயேசு என்னும் நாமம். மேலான நாமம். மேலான நாமம் அது இயேசு என்னும் நாமம். மகிமையான நாமம் அது இயேசு என்னும் நாமம். அந்த ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அந்த நாமம் மேலான நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தருளி இருக்கிறார். அவர் தம்மை தாமே தாழ்த்தினது நிமித்தமாக அந்த நாமத்தை அவர் பெற்றிருக்கிறார். நாமும் இந்த வேளையில் அந்த நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவரை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் விடுதலை, அவருடைய நாமத்தினாலே நமக்கு சுகம், அவருடைய நாமத்தினாலே நமக்கு அற்புதம், அவருடைய நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் நம்முடைய குடும்பங்களிலே விட்டு வெளியேறுகிறது. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகள் நடுநடுங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது எல்லா பொல்லாத கிரியைகள் நிர்மூலமாகிறது. பிசாசுக்கு இருக்க இடமில்லை. ஓ ராபாகதரபோ, இயேசுவின் வல்லமை உள்ள நாமம் தெளிக்கப்படுகிற இடங்களிலே ஒரு சுகம், ஆரோக்கியம் தங்குகிறது. ஹல்லேலூயா. ராபாகதரபோ சந்தரபாகதரபா ரீபா லாகதனபோ சந்தரமலமகதரபோ ரீபா லாகதரபோ சந்தரமா. உங்க நாமத்தில் எங்களுக்கு சுகத்தை நீர் தருகிறதற்காய் நன்றி. அற்புதத்தை, அதிசயத்தை எங்க வாழ்க்கையில இந்த புதிய மாதத்திலே செய்கிறதற்காய் நன்றி. பிசாசின் கிரியைகள் எல்லாம் கட்டப்படுகிறதற்காய் நன்றி. உம்முடைய நாமத்து நிமித்தமாக எந்த கிரியைகளும் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை பாதுகாக்கிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய நாமத்திலே வல்லமை, உம்முடைய நாமத்திலே எங்களுக்கு விடுதலை அப்பா நீர் தருகிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசு ராஜா, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். எங்களுக்கு நீ சுகம் தருகிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் எங்களை நீர் வழி நடத்த போகிறதற்காய் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற இடங்கள் எல்லாரும் நம்ம கரங்களை உயர்த்தி
இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை தேவைகளை சந்திக்கும்படியாக, எல்லா நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியாக, புது வழியை கர்த்தர் காட்டும்படியாக, எல்லா பலவீனங்களை கர்த்தர் நீக்கி போடும்படியாக, ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தரும்படியாக எல்லாரும் நம்ம கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே, இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காய் நன்றி. ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே அப்பா நாங்கள் கால் எடுத்து வைக்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆயுசு நாட்களை எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்திலே யெகோவா ஈரையாக இருந்து கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீராக. தகப்பனே அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எபினேசரே, இதுவரை உதவினீரே அப்பா. யெகோவா ஈரையாக இருந்து இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே அப்பா, பொல்லாங்கன் எய்கிற எல்லா விதமான மோசமான கிரியைகளிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை தந்தருளுவீராக. ஆண்டவரே, பிசாசின் கிரியைகளை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வீராக. ராஜா அப்பா, உம்முடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதம் வீட்டிலே தங்கட்டும். ஆண்டவரே, வாதை கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படியே வாதைகள், பலவீனங்கள், நோய்கள், ஆண்டவரே சுகவீனங்கள் குடும்பத்தை தாக்காதபடிக்கு கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொருவரை பாதுகாத்து கொள்வீராக. தேவைகளை சந்தித்தருள்வீராக. ஆண்டவரே, பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக. வீண் செலவுகள் குடும்பத்தில் ஏற்படாதபடி பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொருவருடைய சரீரத்திலே நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்தருள்வீராக. ஆண்டவரே அப்பா, யெகோவா ராஃபா நீர் சுகம் தருகிற தேவநீர். ஆண்டவரே, உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொருவருடைய சரீரத்திலே உம்முடைய வல்லமை பாய்வதாக. ஆண்டவரே, கர்த்தர் பலப்படுத்துவீராக. அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு சுகம், இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு விடுதலை. ஆண்டவரே, நீர் அப்படி செய்தருளுவீராக. ஆண்டவரே அப்பா, பாதுகாப்பை தருகிற தேவன், எங்கள் பிரயாணங்களிலே பாதுகாத்தருளுவீராக. ஆண்டவரே அப்பா, இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொருவருடைய தேவைகளை கர்த்தர் நீர் சந்தித்தருளுவீராக. சுகத்தை தந்தருளுவீராக. குடும்பங்களிலே சமாதானத்தை தந்தருளுவீராக. இன்னும் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள, ரட்சிக்கப்பட கர்த்தரை கிருபை செய்தருளுவீராக. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் சபையிலே கூட்டி சேர்ப்பீராக. ஆண்டவரே அப்பா, சபை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே அப்பா, நீ சபையில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு விஷயம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவரே, தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பீராக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு, நினைவில் வைத்திருக்கிற தேவன். நினைவில் வைத்திருக்கிற தேவன். இன்றைக்கி பாசிட்டிவாக பேசுவேன், சில சமயங்களில் அதை நெகட்டிவாகவும் நான் பேசுவேன். இன்றைக்கி மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினால பாசிட்டிவாக இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பேச போகிறேன். ஸ்தோத்திரம். எபிரேயர் 6:10. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்துவிடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. சில சமயம் நாம் இப்படி நினைக்கிறோம், நான் நன்மை செய்து என்ன புண்ணியம், நான் நல்லவனாக வாழ்ந்து என்ன புண்ணியம், என்னத்தை நான் கண்டுட்டேன், நான் நல்லவனாக வாழ்ந்து, என் பிரச்சனை அப்படியே தானே இருக்குது, என்னுடைய போராட்டம் அப்படியே தானே இருக்குது. இப்படி நம்ம நினைக்கிறோம். நல்லாவே அவங்க வாழலை, அவங்க கர்த்தருக்கு பிரியமாக வாழலை, ஆனால் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் நான் அந்த அளவு நான் நல்லா இல்லையே, எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்படிலாம் நம்ம சில சமயங்களில் நம்ம என்ன செய்கிறோம், எண்ணுகிறோமா இல்லையா? கண்டிப்பாக என்ன செய்கிறோம், எண்ணுகிறோம். என் வாழ்க்கை உடஞ்சி போச்சே, எனக்கு தானே வியாதி இருக்குது, என் குடும்பம் தானே பிரிஞ்சிருக்கு, நான் தானே நல்லா இல்லை,
ஆனால் நான் கர்த்தரை பிரியப்படித்தான் நான் வாழ்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, ஒருவேளை நான் பூரணம் உள்ளவள் அல்ல அல்லது பூரணமானவன் அல்ல, ஆனால் நான் கர்த்தருக்கு பிரியமாக தானே நான் நடந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சா ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு. இப்போ தான் பாயிண்ட்டுக்குள்ளே போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எவைகளை நினைவில் வைக்கிறார்? எவைகளை நினைவில் வைக்கிறார்? ஸ்தோத்திரம். முதலாவது பாயிண்ட்டு, நாம் செய்கிற நல்ல காரியங்களை அவர் நினைவில் வைக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எப்படி நாம் கணிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை வச்சு தேவனை நாம் கணிக்கிறோம். ஆசீர்வாதம் நிறையா இருக்குது. நல்ல கவர்மெண்ட் வேலை இருக்குது, நல்ல நிலங்கள் இருக்குது, நல்ல வீடுகள் இருக்குது, நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகள் நல்லா படித்து வராங்க, நல்லா சுகமாக இருக்கிறோம். இப்படிங்கிறதுல தான் அநேகர் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னா திருப்தியாக இருக்கிறாங்க. எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், சும்மா தற்செயலாக போய்கிட்டே இருக்கும்போதே கேட்டேன், ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் ஐயா. எப்படி? ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். அதே கொஸ்டினை திருப்பி கேளுங்க, நல்லவனாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஆண்டவன் புண்ணியத்தில் நான் நல்லவனாக இருக்கேன்னு சொல்ல முடியுமா எல்லாராலும்? ஆண்டவன் புண்ணியத்தில் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். குடும்பம், கோத்திரம், பிள்ளைகள், நல்ல வேலை, நல்ல பிரச்சனை இல்லாமல் நம்ம சுமூகமாக போய்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டவன் புண்ணியத்தில் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். ஆனால் நல்லவனாக இருக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அவனுக்கு கோபம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லவனாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க உங்கள் சோழியை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் எதை அவருடைய நினைவில் வைத்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதலாவதாக 1 ராஜாக்கள் 14:1-2 வாசிங்க. 1 ராஜாக்கள் 14 1 அதிகாரம் 2 அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோட சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். சரி, 11 13 வரைக்கும். யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ, உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான். அவனுக்காக இஸ்ரவேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள். யெரொபெயாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் யெரொபெயாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான். கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். யார? அபியாவை குறித்து. யெரொபெயாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்தில் நல்ல காரியம் காணப்பட்டதினால் யெரொபெயாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான். கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்தில் நல்ல காரியம் காணப்பட்டது. நம்முடைய தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நினைவில் வைத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ளணும். வெளியரங்கமான ஒரு காரியம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். நாம் ஒரு சின்ன வீட்டில் வசிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அதையே குறித்து நினச்சிக்கிட்டு இருக்காம, நான் கர்த்தருடைய பார்வையிலே நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேனா? தேவன் என்ன பார்த்து சொல்லுவாரா? ஸ்தோத்திரம். உலகம் சொல்லும், இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா, இவன் ஒரு பணக்காரன், இவன் ஒரு கோடீஸ்வரன், இவனுக்கு சொந்த வீடு இருக்கு அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் தேவன் இதை பார்த்து மயங்குகிறவர் அல்ல. நான் நல்லவனாக இருக்கிறேனா, நற்காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா, அதைத்தான் அவர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிற விதமாக நான் என்ன செய்யேன்? பாரேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும். அவன் தான் நல்ல காரியங்களை செய்தானே, அவனிடத்தில் நல்ல காரியம் காணப்பட்டதே, அப்படி என்றால் அவனுக்கு வியாதி வரக்கூடாதல்லவா? அப்படி என்றால் அவன் மரிக்கக்கூடாதல்லவா? அவன் 100 வயசு வரைக்கும் வாழ வேண்டும் அல்லவா என்று நீங்கள் சொன்னால், கர்த்தர் அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். பதில் என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டார். நல்ல காரியம் என்ன காரியம்னு சொல்லப்படலை. என்னென்ன நல்ல காரியம் செய்தான் அப்படின்னு சொல்லப்படலை. சிலருடைய நல்ல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அபியா செய்த நல்ல காரியங்கள் என்ன செய்யப்படலை? சொல்லப்படலை. அவன் மரித்து போனான். எங்கள் அப்பா மரித்து போனவங்க போதும் சிலர் கிண்டல் பண்ணாங்க. எங்கள்
எங்கள் அப்பா 57 வயசில் மரிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. அதனால் மரிச்சிருப்பார், இதனால் மரிச்சிருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், எங்கள் அப்பா மரித்ததுக்கு உள்ள காரணம், அதாவது எங்கள் அப்பா வந்து கால்டல் ஹைஸ்கூலில் ஏஹெச்எம்மாக இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே அந்த சேப்பலில் வந்து திருவிருந்து கொடுப்பாங்க. எங்கள் அப்பா அதை எடுப்பாங்க. அவங்க பெந்தேகோஸ்தே லைனில் இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, அங்கே திருவிருந்து எடுப்பாங்க. திருவிருந்து எடுக்கிறது தப்பு இல்லை. ஒருவேளை நீங்கள் இன்னொரு ஊருக்கு போயிருக்கீங்க, முதல் வாரமாக போயிருக்கீங்க, அப்போ ஒரு சபை அங்கே இருக்குது, நீங்கள் திருவிருந்து எடுக்கலாம். சபை மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படினா என்னுடைய பாடு மரணங்களை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதாவது தகுதி இல்லாமல் தான் எடுக்கக்கூடாதே ஒழிய, ஒருவேளை ஒரு இடத்துக்கு நம்ம போயிருப்போம், அந்த இடத்துல எடுக்கலாம். அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். எங்கள் அப்பா எடுப்பாங்க. அவங்க பெந்தேகோஸ்தா இருந்தாலும் அது சிஎஸ்ஐ அவங்க அந்த ரெவரண்ட் தான் கொடுப்பாரு. அப்போ அந்த சேப்பலில் அவங்க எடுப்பாங்க. அதனால தான் செத்து போனார் இப்படி என்ன செய்வாங்க அப்படி சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் 1-2 காரியங்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. மரணம் வந்து ஆயுசு நாட்களை கொடுக்கறது யாருன்னா தேவன் தான் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவனாக இருக்கிறதுனால 100 ஆண்டு நம்ம வாழ்வோன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒன்று போல என்ன செய்யும், சம்பவிக்கும். இதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் நீடித்த நாட்கள் எனக்கு தாரும்னு நாம் என்ன செய்யணும், கேட்கணும். ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் அப்படி தான் ஆசை இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கெல்லாம் சீக்கிரம் உலகத்தை விட்டு நெஞ்சிடணும், போயிடணும்னு ஆசை இருக்குது. எனக்கு அப்படி ஆசையே இல்லை. சீக்கிரம் போகணுங்கிற ஆசை இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். போதும்பா. பாருங்க, சாப்பிடும் போது என்ன செய்கிறோம், நம்ம ஒரே ஒரு காரியம் தான் போதும்னு சொல்கிற ஒரு மனசு நம்மகிட்ட இருக்குது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டோம், இன்னொரு கரண்டி போடுறாருன்னு வைங்களேன், அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், போதும். எவ்வளவு தான் இருந்தாலும் சரி நம்ம போதும்னு சொல்லிடுவோம். போதும் என்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், வாழணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாமே சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரொம்ப காலம் வந்துட்டு ஆண்டவரே, 80 வருஷம் தாண்டி போச்சு, போதும். இனிமேல் நான் என்னத்தை செய்து பாவம், எனக்கு காலையும் தெரிய மாட்டேக்கு, மாலையும் தெரிய மாட்டேக்கு. முடிஞ்ச அளவு சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டேன், இனி என்ன எடுத்துக்கங்க ஆண்டவரேன்னு சொல்கிறது வேறு. ஆனால் கொஞ்சம் வயசில், மிடில் ஏஜில் இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, நம்ம வாயில் வரவே கூடாது. கர்த்தர் பாருங்கள், இந்த இடத்துல அவருக்கு வந்து கொஞ்சம் வருஷம்தான் வாழ்ந்தார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறாருன்னா, அவர் நல்ல காரியங்கள் அவனிடத்தில் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. இதை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நினைவில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல காரியம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுதா? இதுவரைக்கும் நல்ல காரியங்களை தான் செய்து கொண்டு வருகிறோமா? கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல காரியங்களும் தீமையான காரியங்களும் செய்ய நம்ம அழைக்கப்படலை, நல்ல காரியங்கள் தான் செய்யணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் என்ன செய்தாருன்னு சொல்லப்படலை, நற்காரியங்கள். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் நம்ம இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். சரி, 2வது ஒரு நபரை பார்ப்போம். அப்போஸ்தலர் 9:36-39 வரைக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீசி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை யாரை குறித்து சொல்லியிருக்கு? தபித்தாள். முதல்ல என்ன போட்டிருக்கு? தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள். 2 ஒன்று தான். ஒன்று ஒரு பாஷையில் வித்தியாசம். ஒன்று எபிரேய பாஷை, இன்னொன்று கிரேக்க பாஷை. சரி, இந்த அம்மா என்ன நற்கிரியைகள் செய்தாங்க பாருங்க. அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார்கள். என்ன செய்தாங்களா? நற்கிரியைகளையும் தருமங்களையும். நற்கிரியை என்ன செய்தாங்கன்னு என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. ஆனால் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இப்படி இருக்குது, அவள் மக்களுக்கு எப்போதும் நன்மையே செய்தாள், தேவைப்பட்ட மக்களுக்கு
பண உதவியும் செய்து வந்தாள். பரிசுத்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் இந்த இடத்துல இப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது? அவள் மக்களுக்கு எப்போதும், அதை நான் அழுத்தி சொல்கிறேன், எப்போதும் நன்மையே செய்தாள், தேவைப்பட்ட மக்களுக்கு பண உதவியும் செய்து வந்தாள். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அந்த அம்மா மரிச்சு போயிட்டாங்க. முதல்ல நம்ம பார்த்தோம், அபியா மரிச்சு போனாங்க. அங்கே வந்து என்ன செஞ்சிட்டாங்க? நல்லடக்கம் அவளுக்கு பண்ணப்படுது. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும். அவன் மாத்திரம் என்ன செய்யப்படுவான்? கல்லறைக்கு உட்படுவான். மற்றவங்கள் எல்லாரும், மற்றவங்களுடைய கல்லறைலாம் எங்கே? மற்றவங்களுடைய கல்லறையெல்லாம் எங்கே? ஆமாம், சிங்கத்து வயிறு தான் அவங்களுக்கு கல்லறை, புலி வயிறு தான் அவங்களுக்கு கல்லறை, கழுகு வயிறு தான் அவங்களுக்கு கல்லறை. அவங்களுக்கு கல்லறையே கிடையாது. அவங்க வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அந்த நாட்களில் கல்லறைக்குட்படுதல்ங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக என்ன செய்யப்பட்டது? கருதப்பட்டது. இந்த அபியா ஒருவேளை நமக்கு, ஒருவேளை இல்லை, கண்டிப்பாக அவரை நம்ம பரதீசில் என்ன செய்வோம்? பார்ப்போம். ஆனால் இந்த ராஜாவாக யெரொபெயாமை நம்மால் என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. யெரொபெயாம் நல்ல பொசிஷனில் இருந்தான். அவருடைய மகன் தான் யார்? அபியா. ஒருவேளை இந்த அபியா மரிக்கிறதுக்கு காரணம் யாரு தான்? யெரொபெயாம் தான். ஆனால் இந்த அபியா கர்த்தர் இவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கல. ஆனால் கோட் பண்ணுறது என்ன, சொல்கிறது என்ன? இவன் கர்த்தருக்கு எப்படி என்ன செய்தான்? நல்ல காரியம் அவனிடத்தில் காணப்பட்டது. இப்போ அந்த தொற்காள் என்கிற இந்த தபித்தாள் விஷயத்தில் அந்த அம்மா நற்கிரியைகளையும் தருமங்களையும் செய்து கொண்டு வந்தார்கள்னு சொல்லலை, மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் ரொம்ப கடினம். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வாங்குகிறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாராவது நமக்கு ஏதாவது தர்றாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கொடுக்கறது அப்படின்னா எல்லாருக்கும் நமக்கு எப்படி இருக்காது? சந்தோஷமாக இருக்கிறது. என்ன தருவாங்க? தேவனிடத்தில் வந்தால் என்ன கிடைக்கும்? இயேசுவிடத்தில் வந்தால் என்ன கிடைக்கும்? இப்படி தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? கேட்டுக்கிட்டே இருக்கோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் செய்திகளுமே அப்படி தான் இருக்குது. இயேசுவிடத்தில் வா, இது ஆரம்பத்தில் ஆண்டவர் சொல்லுவார். இயேசுவிடத்தில் வா உனக்கு நன்மை கிடைக்கும், இயேசுவிடத்தில் வா உனக்கு சுகம் கிடைக்கும், இயேசுவிடத்தில் வா உனக்கு வீடு கிடைக்கும், இயேசுவிடத்தில் வா உனக்கு கார் கிடைக்கும்னு ஆரம்பத்தில் சொல்லுவார். ஆனாலும் இயேசு அப்படி சொன்ன மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம். இயேசு அப்படி சொன்னாரா? ஏன்ட்ட வா, என்ன சொன்னார்? என்னை பின்பற்றி வாருங்கள், அப்பொழுது உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. என்ன நீங்கள் பின்பற்றினா உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன் தான் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நான் ஆசீர்வதிக்கப்படுவது பெரிதா, மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறது பெரிதா? இன்றைக்கி ரொம்ப வித்தியாசம். ஒரு பெரிய வீடு இருந்து ஒரு 4-5 கார் இருந்து அப்படின்னா மனுஷன் பெருசாக நினைப்பான். ஆனால் ஒரு ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு பையை போட்டுக்கிட்டு ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு அல்லது கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டு ஒரு ஊழியக்காரனாக இருந்தான்னா உலகம் அவனை பிச்சைக்காரனாக தான் நினைக்கும், அவனை மதிக்காது. ஆனால் தேவனுடைய மரியாதையே வித்தியாசம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரனை, ஒரு தேவனுடைய பிள்ளைய தேவன் எப்படி மாற்ற விரும்புகிறார் என்றால் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் செய்வேன்னு சொல்கிறாரு. பேதுரு சொல்கிறாரு. பேதுரு ஆக்சுவலாக பேதுரு ஊழியத்துக்கு தானே வந்தார். அப்போ வந்திருக்கும்போது அவருக்கு ஒரு கார் இருந்திருக்கணுமா வேண்டாமா? ஸ்தோத்திரம். அல்லது அன்னைக்கு காரு கிடையாது, ஒரு ரதமாவது இருந்திருக்கணுமா வேண்டாமா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். பொண்ணு இல்லை என்கிட்ட, வெள்ளி இல்லை, ரதம் இல்லை, சொந்த வீடு கூட இல்லை. ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்குது, இயேசுவின் நாமம் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொல்லும்போது அவன் எழும்பி நடக்கிறான், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறான். ஹல்லேலூயா. அநேகர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சொத்து சுகம் இருந்தால் தான் 4 பேர் அப்படி பார்ப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். உலகம் சொல்லுவான், மனிதன் சொல்லுவான், தேவன் அப்படி சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்னவர் எனக்கு என்ன வேணாலும் அள்ளித்தர அவரால் முடியும். ஆனால் அவர் என்ன விரும்புகிறார் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்போ அதுக்கு தான் என்னை ரட்சித்தார், அதுக்கு தான் என்னை அபிஷேகித்தார். ஆனால் இப்படி நான் இருக்கும்போது தேவன் என்ன செய்வார்? என்னையும் ஆசீர்வதிப்பார். அது ஒரு பெரிய காரியம் இல்லை. இப்போ பாருங்க, இந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம். நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார்கள். நம்ம எப்படின்னு பார்த்துட்டோம். என்ன செஞ்சாங்களாம்? எப்போது நன்மை செய்தார்கள், தேவைப்பட்ட மக்களுக்கு பண உதவி செய்தார்கள். ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா, அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும்
காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். சூழ்ந்து நின்றவங்களாம் யார்? விதவைகள், கணவனை இழந்தவர்கள். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு இந்த அம்மா எப்படி இருந்திருக்காங்க? ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக என்ன செஞ்சுருக்காங்க? இருந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க? அங்கிகளையும் வஸ்திரங்களையும் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அன்னைக்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது? அந்த தபித்தாள் உயிரோடு என்ன செய்தார்? எழும்பினாள். அதுக்கு யார் இவர் தான், நம்ம ஆள் தான் செய்தார். பாருங்க 41ஆம் வசனம். அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்கிற பெண், அதுக்கு முன்னாலே தபித்தாளே எழுந்திரு என்றாள். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல இவளுடைய அந்த தான தர்மங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்த காரியங்கள், அல்லது பண உதவியோ அல்லது அந்த தேவைகளை சந்தித்த அந்த காரியம் இந்த அம்மாவுக்கு எப்படி மாறுச்சு? ஆசீர்வாதமாக மாறுச்சு. மற்றவங்களுக்கு நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் அதே சமயத்தில் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராகத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதில் நான் கோட் பண்ண காரியம் என்னென்னா, தேவன் அவருடைய நற்கிரியைகளை அவர் தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிறார். இப்படி நினைக்காதீங்க, நான் நல்லவனாக வாழ்ந்த என்ன புண்ணியம், பொய் பேசாமல் வாழ்ந்து என்ன புண்ணியம், லஞ்சம் வாங்காமல் வாழ்ந்து என்ன புண்ணியம் நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். லஞ்சம் வாங்குறவங்களுக்கும் லஞ்சம் வாங்காதவங்களுக்கும் சரியான வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்ற வேளையில் பண்ணுவார். தொடர்ந்து வாங்கி கொண்டிராதிருங்கள். ஹல்லேலூயா. தேவன் பேசினா அதை சரி பண்ணிருங்க. அப்படி பண்ணி நான் எப்படி வந்ததோ அப்படியே போயிடும். ஹல்லேலூயா. எழுதி வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. எப்படி வந்ததோ அப்படியே போகும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, மற்றவங்களுக்கு போகாது. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு போகாது. அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க, வீடு மேலே வீடு கட்டுவாங்க, காரு மேலே கார் வாங்குவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சிக்ஷையோ தண்டனையோ என்ன செய்யாது? கிடையாது. ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், நாம் செய்கிற நற்கிரியைகளை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். அடுத்தது வாங்க, அப்போஸ்தலர் 10:2-4 வாசிங்க. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய நற்கிரியைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவபக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்தவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண கடவன். எப்பவுமே அந்த ஜெபமும் அந்த காரியமும் தருமமும் சேர்ந்தே வருது பாருங்க. ஹல்லேலூயா. சிலர் எவ்வளவும் ஜெபிக்க தயார். 1 மணி நேரம் ஜெபிக்கணுமா? நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், நல்லா ஜெபிக்கிறேன் உங்களுக்காக அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் கையிலேருந்து ஒரு பைசா என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுவாங்கள்ல, எச்சு கையால் காக்காயை கூட துரத்த மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செய்கிறாங்க? விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஒருவேளை ஏழைகளை விட்டுருவோம், நடுத்தரமானவர்கள், ஏழைகளும் அவங்களால ஏன்றதை என்ன செய்யணும். அது தேவன் விரும்புகிறார். நானே ஏழையாச்சு, நான் என்னத்தை செய்ய அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 5 ரூபா, ஒரு 10 ரூபா, எப்படியாவது ஒன்று நம்மகிட்ட இருந்து என்ன செஞ்சிடணும்? வெளியே போயிடணும். யாருக்காவது நன்மையாக மாறிடணும். தேவன் அதை விரும்புகிறார். அதான் நம்ம சிஎஸ்ஐலே அந்த ஜெபத்தில் ஒன்று உண்டு, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வாங்கி உம்மிடத்தில் கொடுக்குறோம். வசனம் தான் அதெல்லாம். உம்மிடத்திலிருந்து வாங்கி உம்மிடத்தில் நாங்கள் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்படி ஒரு வார்த்தை என்ன செய்யும்? அதில் வரும். நம்ம பெற்றுக்கொண்டதெல்லாம் நம்மால் அல்ல, தேவன் தான் நமக்கு கொடுத்தார் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். ஏதோ நான் சம்பாதிச்சேன், நீங்கள் சம்பாதிச்சேன்னா உங்கள் வேலை யார் கொடுத்தா? ஹல்லேலூயா. வேலை செய்கிறதுக்கு பலன் யார் கொடுத்தா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் யார் கொடுத்தா? தேவன் கொடுத்தது. அப்போ நம்மகிட்ட இருக்கிற பணம் யாருடைய பணம்? தேவனுடைய பணம், உங்களுடைய பணம் இல்லை. நான் சம்பாதித்தேன், நான் உழைத்தேன், நான் படித்தேன், அப்படி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு வேளை பார்த்தீங்களோ என்னமோ எனக்கு தெரியல. நம்ம இந்தியாவில் இந்த கிரிக்கெட் மேட்ச் ஒன்று இப்போ நடந்துச்சு. அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆஸ்திரேலியாவை நம்ம இந்திய அணி என்ன செஞ்சது? ஜெயித்தது. விமென்ஸ் கிரிக்கெட் மேட்ச். அதில் ஜெமிமான்னு ஒரு பிள்ளை, ஆளை பார்த்தா நெத்திலி மாதிரி இருக்கா. எப்படி இருக்கா? நெத்திலி மாதிரி. ஆனால் அன்னைக்கு ஜெயிப்பதற்கு அவள் தான் காரணமாக என்ன செஞ்சா? மாறினா. ஜெயிப்பதற்கு அவள் தான் காரணமாக மாறினா. 127 ரன் அடித்து ஆச்சரியப்பட வரைக்கும், இது வரைக்கும் 5 தடவையோ 6 தடவையோ அவங்க ஆஸ்திரேலியா சாம்பியன் ஆகிட்டாங்க. இப்போ செமிஃபைனல்லே அவங்கள வெளியே என்ன செஞ்சாச்சு? அனுப்பியாச்சு. இன்றைக்கும் நினைக்கிறேன், அடுத்த ஃபைனல் இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பேட்டி காண்றாங்க, எப்படி இப்படி அடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது நம்பர் 1 என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இது என்னுடைய ஜீசஸால் தான் என்ன செஞ்சது முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் இன்னொரு காரியம் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த விளையாட்டு ரொம்ப ரொம்ப குறைவாக ரன் இருக்கிற வேளையில் நான் உள்ளுக்குள்ளே ஆண்டவர் சொன்ன வசனத்தையும் நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்லிக்கிட்டே நான் பேட் அடித்தேன்னு. அது பெரிய சர்ச்சையாயிட்டான். இப்போ அது பெரிய சர்ச்சையாயிட்டான். ஏசுநாதர் வெற்றி கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கலாம், அதோடு நிறுத்தியிருக்கலாம். அப்புறம் உள்ள பைபிள் உள்ள வசனத்தெல்லாம் அவர் சொன்னது அது நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு அந்த சங்கிகள்லாம் என்ன செய்யிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. வேறு யார் என்ன செஞ்சிருப்பா, சொல்லியிருப்பா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அந்த பொண்ணுக்கு என்ன இருந்ததுன்னா ஒரு நன்றி உள்ள இருதயம் இருந்துச்சு. இவ்வளவு தூரம் நான் அடிக்கிறதுக்கு காரணம் ஜீசஸ்ன்னு அவள் சொல்கிறா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் அந்த அம்மாவுடைய அதனுடைய நம்பிக்கை. அவர் சின்ன காரியத்துக்கும் உதவி செய்வார், பெரிய காரியத்துக்கும் உதவி செய்வார். நானும் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஏதாவது காணாமல் போயிடும், சின்ன சின்ன காரியம், சாவியோ அல்லது வீட்டு இதையோ, அங்கே தேடி பார்ப்பேன், இங்கே தேடி பார்ப்பேன், அங்கே தேடி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜபத்தை போடுவேன் பாருங்க, சின்ன ஒரு ஜபத்தை போடுவேன். ஆண்டவரே இந்த காணாமல் போச்சு, இதை காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து கரெக்டாக அது கிடைக்கும். ஏன்னா நிறைய நேரம் இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யிருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சின்ன காரியங்கள். இப்போ நீங்கள் இது சொன்னால் ஒரு வேளை சிரிப்பீங்க. ஸ்தோத்திரம். சரி, ஒரு பூனை சாக போகிற மாதிரி கிடந்துச்சு எங்கள் வீட்டில் உள்ள பூனைக்கு ஒரு ஜபம், ஆண்டவரே இந்த பூனை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம். பாவம், கொஞ்சம் உயிருக்கு பிச்சை கொடுங்க. அது ஜபம் பண்ணி கொஞ்சம் பார்த்தா அப்புறம் அது என்ன செஞ்சுட்டு பிழைச்சிட்டு. சின்ன சின்ன காரியங்கள் கூட தேவன் நமக்கு என்ன செய்ய. நான் ஒருவேளை நான் யோசித்தேன், இந்த விளையாட்டுக்கும் கூட தேவன் உதவி செய்வாரா அப்படி நான் அடுத்த நினைப்பு எனக்கு வந்துச்சு. இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் விளையாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னும் நான் நினச்சேன். ஆனால் அந்த அம்மா அந்த சகோதரருடைய விசுவாசம், அதனுடைய விசுவாசம். நான் அடுத்த பகுதிக்கு நான் போகலை. அந்த அம்மாவுடைய அந்த சகோதரியுடைய விசுவாசம். நான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் என்ன செய்தேன், தேவன் நோக்கி கூப்பிட்டேன். இந்த வெற்றிக்கு நான் ஒன்றும் பெரிய காரணம் இல்லை, எனக்கு உதவி செய்த ஒரு யார் இருக்கிறா, இயேசு கிறிஸ்து இருக்கிறா. ஹல்லேலூயா. இதை நம்ம எப்போதும் நினச்சிக்கிட்டோம். நம்ம எந்த ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்தாலும் சரி, பூமிக்குரிய காரியத்தில் வளர்ந்தாலும் சரி, இதில் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டது தான். ஒருவேளை நற்குணங்கள் உங்களுக்கு இருக்குதா, அதுக்கு காரணம் யார் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பாருங்கள், இவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது நற்கிரியைகள் காணப்பட்டது. 4ஆம் அதிகாரத்தில் அதே சொல்லப்படுகிறது. பாருங்க, வாசிங்க. 4ஆம் வசனம். உன் ஜெபங்களும் 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரை என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. பாத்தீங்களா, நினைப்பூட்டுதலா போகுதா, நினைவில் அதை வச்சிருக்கிறாரா ஆண்டவர். ஸ்தோத்திரம். உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய தான தர்மங்களும் கூட தேவன் நினைவில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர் இன்னும் ரட்சிக்கப்படலை, இவர் இன்னும் மனம் திரும்பலை. ஆனால் இவருக்கு என்ன இருக்குது, ஒரு தேவ பயம். தேவ பயம்னா பொதுவான காரியம். தேவ பயம்னா ரொம்ப பெருசாக எடுத்துடாதீங்க. சில வெளியரங்கமான பாவங்கள் அவர் என்ன செய்ய மாட்டார். வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து ஆராதனைக்கு போவார், ஆராதனைகளுக்கு போவார், ஜெபம் பண்ணுவார், சின்ன சின்ன நற்கிரியைகளை செய்வார். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நிறையவர் சொல்லுவோம்ல, ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு. அந்த மாதிரி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் முக்கியமாக ஒன்று காரியத்தை செய்யலை. என்னென்னா, மனம் திரும்பலை, அவர் ரட்சிக்கப்படலை. அதற்காகத்தான் கர்த்தர் யாரை அனுப்புகிறாரு, பேதுருவை அனுப்புகிறாரு. தேவனை அசைச்ச ஒரு மனுஷன்னா கொர்நேலியு. ஹல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்படலை அல்லது மனம் திரும்பலை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலை. ஆனால் அவர் ஒரு சன்மார்க்கனாக வாழ்ந்தார். அவர் மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்தார், தான தர்மங்களை செய்தார். தேவனுக்கு எப்போ ஒரு மனுஷனை பிடிக்கும்னா, மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும்போது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது அவனை உயர்த்தாமல் இருக்கவே மாட்டார். நீங்கள் டாப் டு பாட்டம் பாருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொர்நேலியு ரட்சிக்கப்படலை, ஆனால் அதுக்காகவே பேதுருவை அனுப்பி அவனை ரட்சிக்கப்பட வைத்து, அவருக்கு அபிஷேகத்தை பற்றியே ரொம்ப தெரியாது, ஆனால் அபிஷேகத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஊற்றப்பட்டாச்சு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ தியரிலாம் படிக்கிறோம், கை தட்டணும், ஒப்பு கொடுக்கணும், நாங்கள் பாட்டு படிப்போம், அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மடன்னு கை தட்டணும், ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும், கதறணும், அப்போ ஆவியானவர் இறங்குவார். அது ஒரு பகுதி இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல அவர் கேட்காமலேயே அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார்.
இருக்கிறார். காரணம் என்னன்னா அவருடைய நற்கிரியைகள். ஹல்லேலூயா. அது தேவ சமூகத்தில் போய் எட்டுச்சு. அதை தேவன் தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிறார். தயவு செய்து சோர்ந்து போகாதிருங்கள். நான் உதவி செய்து என்ன புண்ணியம், நான் யாருக்கும் கொடுத்து என்ன புண்ணியம் அப்படி சொல்லாதீங்க. அதை தேவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே பிரதிபலன் கிடைக்கும். அந்த அபியா விஷயத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் அவருக்கு கிடைக்கல, ஆனால் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? பரதீசில் இருக்கிறாரு. 1000 வருட அரசாட்சியில் அவருக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். ஆக்சுவலாக நல்லவன் தானே ராஜாவாகணும். யெரொபெயாமுக்கு அப்புறம் அந்த அபியா ராஜாவானா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த தேசம் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மோசமான ராஜா வந்து தேசம் நாசமாக போச்சே. ஆனால் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அவர் என்ன செஞ்சிட்டார், எடுத்துட்டாரு. ஆனால் அவருக்கு திருப்பி கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் என்னைக்குமே திருப்பி கொடுக்காமல் இருக்க மாட்டார், பன்மடங்காக திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் 1000 வருட அரசாட்சியில் அவனுக்கு ஒரு பெரிய பொசிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம எல்லா நன்மைகளையும் பெற்று உலகத்திலே தேவன் கணக்க முடிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. சில சமயம் நினைக்கிறாங்க, என்னங்க அவங்க இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணுறாங்க, பிச்சைக்கார மாதிரி இருக்காங்க. ஒன்றும் இல்லை, வாடகை வீட்டில் தான் வாசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாரு சோத்திரம், எங்களுக்கு சொந்த வீடு கொடுத்தாரே சோத்திரம்னு நீங்கள் நம்ம சொல்லலாம். கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், கொடுக்காததுக்காக ஸ்தோத்திரம். வட்டியும் முதலமா சேர்த்து கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. பைபிள் அதுக்குமே ஒரு அத்தாட்சி இருக்குது. சூனேமியாவில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னபடி என்ன செஞ்சிட்டா, அந்த அம்மா பஞ்சத்தை பழைக்கும்படியாக வெளி தேசத்துக்கு போயிட்டாங்க. திருப்பி அவங்க வராங்க. அது திருப்பி வரும்போது கரெக்டாக இவங்க வரும்போது என்ன ஆயிடுச்சு, வயலிலாம் எவனா ஒருத்தன் என்ன செஞ்சுருக்கான், ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறான். அதை பற்றி கேட்கறதுக்கு இந்த அம்மா ராஜாட்ட போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜா கேயாசிட்ட எலிசா செய்த நன்மைகளெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து சூனேமியாளுடைய மகனை உயிரோடு எழுப்பினதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிற வேளையில் இந்த அம்மாவும் மகனும் வராங்க. அப்போ அந்த கேஸ் சொல்கிறாரு, உயிரோடு எழுப்பினது இந்த மகனைத்தான். அப்போ கடைசியில் சொல்கிறாரு, இந்த அம்மா இழந்து போன வயல்கள், வீடு கொடுக்கணும், அன்னையிலிருந்து இன்னையில் வரைக்கும் அந்த வருமானத்தையும் சேர்த்து கொடுன்னு சொல்லி கையெழுத்து வச்சுட்டு போயிட்டார். ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. தேவ பிள்ளை, ஒரு நற்கிரியைகள் செய்கிற தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் உயர்த்தாமல் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்று ஒருவேளை நீங்கள் சாதாரண ஆளாக இருக்கலாம், இன்று ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், வாகனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நற்கிரியை செய்கிறதை விட்டு விடாதிருங்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் அதை எங்கே வச்சிருக்கிறாரு, நினைவில் வைத்திருக்கிறார். சந்ததியை ஆசீர்வதிப்பார், சந்ததியின் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் ப்ராக்டிக்கலாக இருந்து சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஏசி இந்த ஆள் ஒரு விளையாட்டுக்கே போயிட்டாருன்னு நினைக்காதீங்க, எனக்கு அது தோடுது பாருங்கள். ஏசியன் கபடி போட்டி நடந்துச்சு. நீங்கள் எல்லாம் பேப்பர்லாம் படிப்பீங்கள, அல்லது எப்போவுமே பைபிள் படிக்கிற ஆட்கள் நம்ம ஆட்கள், அதனால் பேப்பர்லாம் படிக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் கூட ஜெபத்தில் தான் இருப்பாங்க. பிரைஸ் அலாட். அந்த பேப்பரை படித்து தன்னை கெடுத்துக்கொள்ள மாட்டார்கள். சரி, இருக்கட்டும். அப்போ ஏசியன் கேமில் அதுவும் பெண்கள் தான் கோல்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் கார்த்திகா அப்படின்னு ஒரு பொண்ணு. என்ன பொண்ணு? அந்த பொண்ணு பேர் கார்த்திகா. அந்த அம்மா அந்த கார்த்திகாவுடைய அம்மா தூய்மை பணியாளர். அந்த அம்மா தூய்மை பணியாளர். ஆனால் இப்போ அந்த வேலையை விட்டுட்டு அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க. அவருடைய கணவர், அந்த பொண்ணுடைய அப்பா சென்ட்ரிங் வேலை பார்க்குறாரு. இது உலக பிரகாரமாக சொல்கிறேன் பாருங்கள். அந்த பொண்ணுக்கு எத்தனை மரியாதை. அந்த கோல்டு மெடல் துணை தலைவர் அல்ல துணை கேப்டனாக இருந்து வந்திருக்கிறா. அப்போ பார்த்தீங்களா, அது டிவியில் பார்த்தீங்களா, என்ன வரவேற்பு அந்த ஊரில். ஸ்தோத்திரம். அப்படி என்ன செய்கிறாங்க, அவங்களெல்லாம் வரவேற்கிறாங்க. இது உலக பிரகாரமான ஒரு காரியம். எவ்வளோ வரவேற்பு நமக்கு ஆண்டவர் நமக்கு இந்த ரிவார்டு கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கும். ஒன்றும் செய்யாமல் இருந்தால் ஒரு ரிவார்டும் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒன்றும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தால் நேராக புதிய பூமிக்கு பாப்பான்னு அனுப்பிவிட்டு போயிடுவார். பா, ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த ஏதேன் தோட்டம் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், அதை விட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், அங்கே போய் உட்காந்துக்கப்போ அப்படின்னு அனுப்பி விட்டுருவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையிலேயே கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து நற்கிரியைகளை செய்தால் ரிவார்டு கொடுக்குற நேரம் எப்படி மகிமையாக இருக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கி அதெல்லாம் யார் நினைக்கிறா? ஸ்தோத்திரம். இன்றைக்கி உள்ளதை மாத்திரம் தான் நம்ம நினைக்கிறோம், அடுத்ததை நினைக்கிறது இல்லையே. ஸ்தோத்திரம். அடுத்த காரியங்கள் நம்ம என்ன செய்கிறது இல்லை, நினைக்கிறதே இல்லை. சரி, நான் இப்போ இங்கே வந்துடுறேன். இந்த இடத்துல உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக
அவர் சந்நிதியில். அதே சமயத்தில் 21ஆம் வசனத்தும் 31ஆம் வசனத்துலையும் அதே தான் வருது. 31. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. அந்த 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 அதை நான் அழுத்தி சொல்கிறேன், நினைத்தருளப்பட்டது. எங்கே இருக்கு நம்ம செய்த நற்கிரியைகள்? நாம் செய்த நற்கிரியைகள் எங்கே இருக்கு? அப்போ நம்ம நற்கிரிகள் செய்து கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. நற்கிரியைகள் நம்ம செய்கிறோமா? நற்கிரியைகள்னா நிறைய இருக்குது, நம்ம அதை அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் போகலை. அப்போ நற்கிரியைகளை தேவன் என்ன செய்திருக்கிறார்? நினைவில் வைத்து ஏற்ற வேளையில் பதில் கொடுக்கிறார். நமக்கு இப்போ பார்த்ததில் அபியாவுக்கு மாத்திரம்தான் உலகத்தில் என்ன செய்யலை? பதில் கொடுக்கலை. அதே சமயத்தில் தபித்தாள் என்ற தொற்காலுக்கு உலகத்திலே பதில் கொடுத்துட்டாரு. செத்த அந்த அம்மா உயிரோடு எழும்பிட்டாங்க. இந்த இடத்துல இவருக்கு உலக பிரகாரமாக நல்ல வேலை இருக்குது, நல்ல மரியாதை இருக்கிறது, 100க்கு அதிபதியாக இருக்கிறார், இன்னும் அவர் பக்திமானாகவும் வாழுகிறார். பக்திமான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா அறிஞ்சுக்கோங்க, பக்திமான்கள் இல்லை நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், காணிக்கை கொடுக்குறேன், இப்படி இவங்க பேர் தான் என்னது? பக்திமான்கள். இந்த பக்திமான்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. யார் போக முடியும்? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ இந்த கொர்நேலியுவுக்கு அந்த காரியம் கிடைக்கல. ஆகவே பேதுருவை அனுப்பி அன்னைக்கு அவனும் அவனை குடும்பத்தாரும் அவனுடைய உறவினர்களும் அன்னைக்கு அவங்க மனம் திரும்புகிறாங்க. மனம் திரும்பினதுனால அபிஷேகத்தை ஊற்றுறாரு. அல்லேலூயா. ஒரே நேரத்தில் ஒரே கல்லில் 2 மாங்காய். என்ன மாங்காய்? ஒன்று மணந்து. நம்மெல்லாம் அப்படியே ஒரே நாள்லையே பெற்றோம்? இல்லை, ஒரு நாள் மனம் திரும்பணும், இன்னொரு நாளில் அபிஷேகத்தை பெற்றோம். ஆனால் இவருடைய நற்கிரியைகள் தேவனை அசைத்தது. அவரை மாத்திரமல்ல, அவர் குடும்பத்தாரையும் அவருடைய உறவினர்களும் மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு ஆளை பார்ப்போம். 2 நாளாகமம் 19, 2-3. 2 நாளாகமம் 19, 2. அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிர்ஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவைய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். தீர்க்கதரிசி சொன்னான்னு, தேவன் சொன்னான்னு. இது யார் சொன்ன மாதிரி தான்? தீர்க்கதரிசியுடைய வாய் யாருடைய வாய்? தேவனுடைய வாய். தீர்க்கதரிசி அவரே வாயை திறந்து சொல்ல மாட்டார், தேவன் சொன்னதை. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பாருங்க. என்ன இது பாருங்க. துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். தேவன் என்ன பார்த்து சொல்லணும்? இவனிடத்துல நன்மையான காரியங்கள் உண்டு. ஒருவேளை நம்ம ஒரு தப்பு செய்திருந்தாலும் கூட நாம் செய்கிற சில நன்மையான காரியங்கள் தேவன் நம்மிடத்தில் நமக்கு தண்டனை கொடுப்பதற்கு அதை மாற்றுகிற வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார். நாம் செய்கிற நற்கிரியைகள் ஒரு நாள் வீணாகாது. நான் உண்மையாக வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? லஞ்சம் வாங்காம வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? லஞ்சம் வாங்குறவ பாரு, இடத்த வாங்குறா, வீடை கட்டுறான். நான் அப்படி இல்லையே, உண்மையா வாழ்றேனே, போதும். இதைத்தானே தேவன் எதிர்பார்க்கிறார். லஞ்சம் வந்து கொடுத்தாலும் வேண்டாம் என்று மறுக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையாய் வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. தேவன் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். இவன் ஒரு நல்லவன், இவன் நற்கிரியைகளை செய்கிறவன். இந்த சர்டிபிகேட் வாங்குறதான் பெருசு. MBBS வாங்குறது ஈஸி, IAS படிக்கிறது ஈஸி, IPS படிக்கிறது ஈஸி. ஹல்லேலூயா. ஒரு கலெக்டரா வந்துட்டானா நமக்கு ஒரு பெரிய பெருமை தான், நம்ம பிள்ளை கலெக்டரா இருந்தா. அதை விட மேலானது கர்த்தரை பிரியப்படுத்தி நற்கிரியைகளை ஒரு செய்கிற மனிதன் நம்ம பிள்ளையா இருந்தான்னா அது போதும். அவன் SSLC பாஸ் பண்ணாலும் போதும். ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தேவன் நமக்கு ப்ரமோஷன் கொடுக்கிறார், அது வேற. எது முக்கியம்? தேவனுக்கு முன்பதாக நற்கிரியைகளை செய்ய வேண்டும்.
நமக்கு நாம் நற்கிரியைகள் செய்ய முடியாதபடி பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதெல்லாம் ஜெயிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லணும் இதை மாதிரி, என்ன அழகான வார்த்தை, ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு. என்ன பாக்கியம்! என்னை பார்த்து இப்படி சொன்னா போதுங்க, உங்களை பார்த்து தேவன் இப்படி சொன்னா போதும். என் பிள்ளை ஜப வீரன்னு சொல்றதை காட்டிலும், உபவாச வீரன்னு சொல்றதை காட்டிலும், ஆனால் ஜபம் அவசியம் இதுக்கு, உபவாசம் அவசியம் இதுக்கு, ஆனால் ஜப வீரன் உபவாச வீரன் சொல்றதை காட்டிலும் என்னுடைய தேவன் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், இவனிடத்திலே நன்மையான காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா! இவனிடத்திலே நற்கிரியைகள் செய்கிற அந்த குணம் உண்டு. மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே, இப்போ நம்ம முதல் அபியாவுடைய வாழ்க்கையில் நற்கிரியைகள் என்ன நற்கிரியைகள்னே சொல்லலை. ரெண்டாவது யாரை பார்த்தோம்? தொற்காள். அவங்க யாருக்கு உதவியாக இருந்தாங்க? பிரயோஜனமாக இருந்தாங்க, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தாங்க. கொர்நேலியு யாருக்கு பிரயோஜனமாக இருந்தார்? மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தார். ஆனால் இந்த விஷயத்தில் என்ன வருதுன்னா, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்காரு, தனக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்காரு. எப்படி? நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி. அப்போ இது யாருக்கு பிரயோஜனமாக மாறுச்சு? ஜனத்துக்கு, யூதா ஜனத்துக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அடுத்தது தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயம். இது யாருடைய வாழ்க்கையில்? தன்னுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள். அப்போ தேச ஜனங்களுக்கும் நன்மையான காரியங்களை செய்தார், தனக்கும் நன்மையான காரியங்களை செய்து கொண்டார். இதை கர்த்தர் கரெக்டாக பார்த்து என்ன செஞ்சார்? சொன்னார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு நபருக்குள்ளே போகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல்ல அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு அப்புறம் அவர் என்ன செஞ்சாருங்கிறத நம்ம பார்ப்போம். நெகேமியா 5:14. நெகேமியா 5:14. நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. சரி, இந்த நெகேமியா யாரு? அலங்கத்தை கேட்டான். முதல்ல பான பாத்திரக்காரன். நெகேமியாவுடைய தொடக்கம் என்ன? பான பாத்திரக்காரன். பான பாத்திரக்காரன்னா என்ன? சரி, நானே சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறத விட நானே சொல்லிடுறேன். பான பாத்திரக்காரன் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். சமையல்காரனும் பான பாத்திரக்காரனும் ரொம்ப முக்கியம் பைபிளில். அதனால் சமையல்காரனுக்கு என்ன போட்டிருந்தது? சுயம்பாகி. சுயம்பாகி அதாவது வெளியிலிருந்து, அதாவது ராஜாவுக்கு அவ்வளவு ஈஸியாக என்ன வர முடியாதுன்னா, அவர் அவ்வளோ ஈஸியாக கொலை செஞ்சிட முடியாது. ஆனால் 2 பேர் முக்கியமான நபர் இருக்கிறாங்க. ஒன்று சமையல்காரன், இன்னொன்று பானபாத்திரக்காரன். இவங்க 2 பேரும் நினச்சா ஈஸியாக ராஜாவை என்ன செஞ்சிடலாம்? கொன்னுடலாம். 2 பேரும் சேரணும், சேர்ந்தாதான். ஸ்தோத்திரம். இந்த பானபாத்திரக்காரனுடைய வேலை என்னன்னா, ராஜாவுக்கு கொடுக்கிற பானங்களையும் ராஜாவுக்கு கொடுக்கிற ஆகாரத்தையும் அவர் ருசி பார்த்து இதில் விஷம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகு தான் யாருக்கிட்ட போகும்? அது ராஜாவுக்கு போகும். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம யோசேப்பு அந்த நாட்களில் பார்வோனுக்கு விரோதமாக என்ன செய்தாங்களாம்? குற்றம் செய்தாங்களாம். நான் நினைக்கிறேன் பெரிய குற்றம் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அவசர கதியில் இந்த பானபாத்திரக்காரனும் பார்க்கல. இது என்னுடைய யூகம். இப்படி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். சுயம்பாகி அவரும் சரியாக கவனிக்கல. சாப்பாடை கொண்டு வச்சா உள்ள ஒரு பல்லி கிடக்கு. என்ன கிடக்கு? பல்லியுடைய ஒரு வால் கிடக்கு. இவர் பார்த்தா அவருக்கு எரிச்சலாக வருது. சிலருக்கெல்லாம் முடியை பார்த்தாலே கோபம் வருமா? முடியை பார்த்தாலே என்ன வருமா? கோபம் வருமா? முடியை தூக்கி போட்டு போக வேண்டியதானே. அவங்க சில ஆட்கள் சொல்லுவாங்களாம், அவங்கள கூப்பிட்டு இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இதை பாருங்க முடி கிடக்கு. முடி கிடச்சா எடுத்து போடுங்களேன் தூர ப்ரைஸை. பெரிய பெரிய தண்டனைக்குரிய குற்றமா? என்னமோ முடி உழுந்துட்டு பாவம், அதை எடுத்து என்ன செஞ்சுருங்க? சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. ஐயா நம்ம ஆட்கள். முடி விழுந்தால் என்ன செய்ய முடியும்? பள்ளி விழுந்தாலாவது கேட்கலாம், என்னம்மா கொஞ்சம் மாதிரி இப்படி ஆகிப்போச்சா, பள்ளியை விழ வச்சிட்டியம்மா,
என்னை சோழி முடிக்கிறதுக்கா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு கூட கொஞ்சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கூட நம்ம பெருந்தன்மையாக விட்டுறணும். ஏன்னா பள்ளி விழணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. பள்ளி எப்படியோ பள்ளி விழுந்துட்டு வேண்டாம், தூக்கி போட்டு போ, நம்ம கடையில் அன்றைக்கி புரோட்டா சாப்பிட்டுக்கிடுவோம், அந்த சாப்பாடு வேண்டாம், நம்மெல்லாம் விழுந்தால் டென்ஷன் ஆயிரும். ஹே அப்பா, நமக்கு இருக்கிற டென்ஷனை பாருங்கள். ஸ்தோத்திரம். என்ன சொல்லன்னு புரியல. டென்ஷன் எங்கேருந்து தான் வருதோ ஐயா தெரியல. ஸ்தோத்திரம். சரி, நம்ம காரியத்துக்கு வரேன். அப்போ அப்படி இருந்துச்சோ தெரியல. அதனால தான் பானபாத்திரக்காரன் அங்கே உள்ளவர் சொல்கிறாரு, நாங்கள் 2 பேரும் உமக்கு விரோதமாக தப்பு பண்ண போது நீங்கள் எங்களை எங்கே பிடிச்சி போட்டீங்க? ஜெயிலில் பிடிச்சி போட்டீங்க. அப்போ 2 பேருமே ஒத்துக்கிடுறாங்க, நாங்கள் உமக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டோம்? குற்றம் செய்துட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. நான் அது மாதிரி சிம்பிளானது காரியம் தான் நான் நினைக்கிறேன். அப்போ பானபாத்திரக்காரன் ரொம்ப முக்கியமானவர். அவங்க நேக்க செக் பண்ணணும். எதை செக் பண்ணணும்? சமையல்காரன் செய்து வந்த பானங்களையும் அவர் கொண்டு வருகிற ஆகாரத்தையும் செக் பண்ணணும். ஏன்னா ஈஸியாக இப்போ ராஜாவை கொலை செய்கிறதுக்கு இவங்க 2 பேரையும் பிடிச்சிக்கிட்டா போதும். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ராஜாவை என்ன செஞ்சிடலாம்? கொலை பண்ணிடலாம். எப்படி? கொஞ்சம் ஸ்லோ பாய்சன் கொடுத்தாவது கொலை செஞ்சிடலாம். டைரெக்டாக பாய்சன் கொடுத்து கொலை செய்யட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து என்ன செஞ்சிடலாம்? கொலை செஞ்சிடலாம். சரி, அப்போ பானபாத்திரன் போஸ்ட் எப்படிப்பட்ட போஸ்ட்னா, ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதனை தான் என்ன செய்வாங்க? வைப்பாங்க. ராஜாவுக்கு ரொம்ப எப்படி இருக்கணும்? நம்பிக்கைக்குரியவனை தான் வைப்பாங்க. சரி, ஒரு நம்பிக்கைக்குரியவன். ஆனால் பானபாத்திரக்காரன் என்பது அவ்வளவு பெரிய போஸ்ட் என்ன செய்யாது? கிடையாது. ஆனால் இந்த நெகேமியாவை கர்த்தர் பானபாத்திரக்காரனாகவே வைக்கல. இந்த 5:14 பார்க்குறோம், யூதா தேசத்திலே அதிபதியாக மாறிவிட்டார். ஒரு கை தட்டுங்க. அல்லேலூயா. யூதா தேசத்துக்கு யாரா மாறிட்டாரு? அதிபதியாக மாறிட்டார். சிந்திக்க முடியுதா நம்மால்? நம்ம யோசேப்பை ரொம்ப சிந்திக்கிறோம், இவரெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்ம சிந்தித்ததில்லை. நெகேமியாவை ஒரு பானபாத்திரக்காரன் இப்போ எங்கே வந்துட்டாரு? யூதா தேசத்துக்கு அவர் 12 வருஷமாக யாராக இருக்கிறாரு? யூதாவுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. அதுக்கு மேலேயும் இருந்திருக்கலாம். நம்ம இப்போ பார்க்குற வரைக்கும் அவர் 12 வருஷமாக எதா இருக்கிறாரு? அதிபதியாக இருக்கிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி என்ன செய்வார்? உயர்த்துவார். உலக பிரகாரமாக உயர்த்துவார். சரி, இவருடைய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய காரியம் என்ன? இவருடைய காரியத்தை ஆண்டவர் எப்படி நினைச்சாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நெகேமியா 5:19 வாசிங்க. 5:19. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். சரி, என் தேவனே, நான் இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இப்படிலாம் நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதைத்தான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்க்கலாம். என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆகவே அதிபதிக்கு என்ன உண்டு? நல்ல சம்பளம் உண்டு, நல்ல படிகள் உண்டு, நல்ல அலவன்ஸ் உண்டு. ஆனால் ஜனங்கள் கஷ்டப்படுகிறத பார்த்து இவர் 12 வருஷமாக எந்த அலவன்ஸும் எந்த வரியும் ஜனங்கள்கிட்ட என்ன செய்யலை? வாங்கலை. அவர் சொல்கிறாரு, எனக்கு முன்னால் இருந்த அதிபதிகள் எல்லாம் இதை என்ன செய்தாங்க? வாங்கினாங்க. ஆனால் நான் என்ன செய்யலை? வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா, ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஜனங்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க, எனக்கு உரிய சம்பளம் எனக்கு வேண்டாம். இப்படிலாம் யாருங்க சொல்ல முடியும்? பார்த்தீங்களா? மற்றவர்கள் மேலே எவ்வளோ அதை படித்து பார்த்தா பாருங்கள், வேணா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நானும் அந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பின்பகுதியில், நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே, இதை ஜனங்களுக்காக செய்ததை நினைத்தருள். நீங்கள் இப்படிலாம் ஜெபம் பண்ண வேண்டாம். ஜெபம் பண்ணுறீங்களா? எனக்காக ஜெபம் பண்ணாதீங்க. பிரைஸ் அல்லாட். எங்கே இருந்தாலும் கண்ணு பார்த்துரும். இந்த ஏரியாவில் பின்னால் இருக்கிற ஆள் இது. ஸ்தோத்திரம். அதனால் ஒரே ஆளை நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாட். ஸ்தோத்திரம். மறைஞ்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. அதில் ஒரு கண்ணு எனக்கு தெரிஞ்சிடும். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். சரி, அப்போ பாருங்க, இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்ததை சொல்லி காட்டி, என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளப்பா. இப்படிலாம் ஜெபம் பண்ண வேண்டாம். நாம் செய்கிற நன்மைகள் ரெக்கார்டட்.
ஹல்லேலூயா. இவர் இப்படி ஜெபிக்கும் முன்னாலே பதவி வந்துருச்சு. ஹல்லேலூயா. இவர் இப்படி செய்வாரு, ஏற்கனவே அலங்கம் கட்டிட்டாரு. ஸ்தோத்திரம். எத்தனை நாள்ல? 52 நாள்ல அலங்கம் கட்டி முடிச்சிருக்காரு. அது அலங்கம் கட்டி முடிச்ச உடனே அவருக்கு எந்த பதவி கொடுத்தாச்சு? அதிபதி என்கிற கொடுத்தாச்சு. இதுக்கு மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஜனங்களுக்கு நன்மை செய்ததை யார்கிட்ட சுட்டி காட்டுறாரு? தேவனிடத்துல சுட்டி காட்டுறாரு. இப்படிலாம் நீங்க சுட்டி காட்ட வேண்டாம். நாம செய்த நன்மைகள் ஒவ்வொன்றும் அங்க ரெக்கார்டட். ஹல்லேலூயா. நீட்டாண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு ஞாபக புஸ்தகத்தில். அந்த ரெக்கார்டு கூடிக்கிட்டே கூட எனக்கு ப்ரமோஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஆவிக்குரிய ரீதியாக இருக்கும், அல்லது சரீர பிரகாரமாக இருக்கும், அல்லது பலது பொருளாதார ரீதியாக இருக்கும், அல்லது சந்ததியின் மேல் நம்முடைய ஆசீர்வாதத்தை கடத்துகிறதாக இருக்கும். அதை விட்டுட்டா 1000 வர அரசாட்சி, அதை விட்டாச்சுன்னா ரிவார்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம தேவன் ஒன்றும் சும்மா விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை திரும்ப கொடுக்க மாட்டாரு, 1000 மடங்காக திரும்ப கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நாம 10 ரூபா கொடுத்தா அவர் 1000 ரூபா கொடுப்பாரு. அவர் லெவல்ல கொடுப்பாரு. பாருங்க, அவர் எப்படி கொடுப்பாரு? அவர் லெவல்ல கொடுப்பாரு. இனி அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 14ஆம் வசனத்தை வாசிங்க. இது யாருக்காக செய்தாரு நன்மை? யாருக்காக? ஜனத்துக்காக. ஜனம் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் அந்த படியை என்ன செய்யல? அவரு வாங்கல, அந்த அலவன்ஸை வாங்கல. சரி, அடுத்தது பார்ப்போம். 13-14 வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரிகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். அடுத்தது அவர் என்ன செய்யறாருன்னா, ஆலயத்துக்காக சில காரியங்களை செய்கிறாரு. நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் நானே சொல்லிடுறேன், வாசா நேரம் ஆயிரும். தொபியா யாரு? கிண்டல் பண்ணவன் சன்பல்லாத் தொபியா. இந்த இவர் நெகேமியா எருசலேமுக்கு போன போது என்ன பண்ணிட்டாரு? இந்த அப்போ உள்ள பிரதான ஆசாரியன் தொபியாவோடு சம்பந்தம் கலந்துட்டார். தொபியாவோடு என்ன செஞ்சிட்டாரு? சம்பந்தம் கலந்துட்டாரு. சம்பந்தம் கலந்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த தொபியாவுக்கு ஆலயத்தில் ஒரு அறையை கொடுத்துட்டாரு. அந்த அறை எந்த அறைன்னா, லேவியர்களுக்காக ஆசாரியர்களுக்காக கொடுக்கப்படுகிற தசமபாகத்தை காணிக்கைகளை வைக்கிற ஒரு அறை. இவர் அங்கே போன உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த அறையை யாருக்கு கொடுத்துட்டார்? அதில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு யாருக்கு கொடுத்துட்டார்? தொபியா. ஏன்? சம்பந்தி. என்னது? சம்பந்தின்னு இவருக்கு என்ன வந்துட்டு? பாசம் வந்துட்டு. இவன் சபைக்கு விரோதமான ஒரு ஆள், அலங்கம் கட்டக்கூடாதுங்கிற இருந்த ஒரு ஆள், அவன்கிட்ட போய் சம்பந்தம் கலந்து தேவனுடைய ஆலயத்தினுடைய ஒரு அறையை அவனுக்கு கொடுத்துட்டாரு. இவருக்கு கோபம் வந்ததே பாருங்க. தொபியாவுடைய அவ்வளோ பொருட்களை என்ன செஞ்சாரு? தூக்கி வீசி அதை சுத்திகரித்து அதை அந்த ஏற்கனவே தசமபாகத்தையும் காணிக்கைகளையும் வைக்கிற இடமாக என்ன செஞ்சாரு? மாற்றினார். இன்னும் பாருங்க 10ஆம் வசனம். பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடிப்பானார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா நானே சொல்றேன், டைம் ஓடுதுனால நானே சொல்லிடுறேன். அதாவது லேவியர்களையும் ஆசாரியர்கள் என்ன செய்யல? மதிக்கல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகங்களை கொடுக்கல. ஆகவே இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆகவே இவங்க வயல்களில் வேலை செய்யறதுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? ஓடிட்டாங்க. அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு, ஏன்னா இவங்களுக்கு வெளிநிலங்கள் கொடுக்கப்பட்டது ஆசாரியர்களுக்கு. அங்கே போய் இனிமே இந்த ஊழியம் இவன் செய்ய விட மாட்டான். யாரு? இந்த தொபியா, இந்த பிரதான ஆசாரியன் செய்ய விட மாட்டான். வயிற்றுக்கு பசிக்கு. ஆகவே நம்ம தொழில் போய் என்ன செஞ்சிருவோம்னு வயல் வேலை செய்ய என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். பிறகு இவங்க அவங்களை கூட்டிட்டு வராரு. அப்பொழுது நான் தலைமையானவர்களுடைய வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன். இப்படி வச்சுட்டு சொல்றாரு, ஆண்டவரே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காக அந்த முறைமைகளுக்காக செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளப்பா. இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே, நான் தசமபாகம் கொடுத்துட்டேன் என்பதை நினைத்தருளும் ஆண்டவரே. நான் காணிக்கையை கொடுத்திருக்கிறேன் என்பதை இப்படி சொல்லவே வேண்டாம். நீங்க என் கையில கொடுத்த உடனே அல்லது ஒரு காணிக்கப்பட்டியில் போட்ட உடனே அங்கே ரெக்கார்ட் ஆகிறது. அல்ல, நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் ஒரு 10,000 ரூபா போடுறீங்கன்னா என்ன ஆகும்? உடனே ரெக்கார்ட் ஆகிரும். ரெக்கார்ட் ஆகுமா? ஆகாதா? அது இப்போ நமக்கு உடனே எங்கே வந்துடுது?
செல்ஃபோனில் வந்துடுது, இவ்வளோ ரூபா நீங்கள் போட்டுட்டீங்கன்னு வந்துடுது. இதே கதை தான். இதெல்லாம் நம்ம சொல்லி காட்ட வேண்டாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எஸ்ஐகே காமிச்சாரா, ஆண்டவரே நான் உமக்கு உண்மையாக உண்மையும் உத்தவமாய் நடந்தேன் என்பதை நினைத்தர வேண்டாம். உண்மையாக வாழ்ந்தாச்சுன்னா இப்படிலாம் சொல்ல வேண்டாம், புலம்ப வேண்டாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதெல்லாம் நினைத்து கொள்ளப்படும். அவர் நினைவில் வச்சிருக்கிறாரு. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும், நாம் செய்கிற ஒரு நல்ல நற்கிரியைகளையும் தேசத்துக்காக செய்யலாம், சபைக்காக செய்யலாம், அல்லது ஜனத்துக்காக செய்யலாம். எதுக்காக செய்தாலும் எல்லாம் ரெக்கார்டட். அதாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இனி அடுத்ததுக்கு வரேன் பாருங்க. 22. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. இவர்கிட்ட ஒரு பாவம், ஒரு குழந்தை மாதிரி இருக்காரு நினைங்க. நல்லது செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் என்ன நினைத்தருளும்பா, என்ன நினைச்சருளும்பா, நான் இப்போ உமக்காக நான் செஞ்சேன். ஆண்டவரே, இன்னைக்கு உபவாசம் கூட்டம் நடத்தினேன், சோத்திரம் என்ன நினச்சிருங்கப்பா. இன்றைக்கெலாம் நான் இப்போ ட்ராக்ஸ்லாம் கொடுத்தேன்ப்பா, அதை நினச்சிக்கிடுங்கப்பா. இன்றைக்கி 1 மணி நேரம் நம்ம மட்டும் ஜெபம் பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாம் நினச்சிக்கிடுங்க ஆண்டவரே. இப்படிலாம் சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. 1 மணி நேரம் என் பிள்ளை என்னோடு பேசினாள். ஹல்லேலூயா. ட்ராக்ஸ் என் மகன் கொடுத்தான். ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் என் மகன் பிரசங்கம் பண்ணினான். அதுக்கு ஆயத்தம் பண்ணின நேரம் 6 மணி நேரம். எல்லாம் ரெக்கார்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பிரசங்கம் தன்னால் உருவாகிறது இல்லை. எவ்வளவோ நமக்கு அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம். ஆனால் அதை ஒரு பிரசங்கமாக உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு கிருபை என்ன செய்யணும், வேணும். அதுக்கு ஆயத்தப்படுகிற நேரம் இருக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் ரெக்கார்டட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கேன், நெகட்டிவாக ஒரு நாள் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எப்போதுமே பாசிட்டிவாகவே செய்கிறது இல்லையே. சரி பாருங்க, இப்போ ஓய்வு நாளை பற்றி பேசுகிறாரு. ஓய்வு நாள் அன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. ஓய்வு நாளில் இன்னைக்கெல்லாம் ஓய்வு நாளில் நமக்கு அப்படிலாம் அவ்வளோ சந்தோஷமாக கரெக்டாக இருக்கமாக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கமாக்கும். ஓய்வு நாள் இன்னைக்கு இல்லை, வாரத்தின் முதல் நாள் தான். அந்த நாளில் ஆராதனை கொடுக்க வேண்டிய நேரம். இன்றைக்கி நமக்கு சொந்தக்காரர் வீடு தான் நமக்கு சொர்க்கமாக இருக்குது. சொந்தக்காரர் வீடு சொர்க்கம், குற்றாலம் சொர்க்கம். இந்த குற்றாலம் ஸ்தோத்திரம். போன ஆள் நினைப்பார், அட படுவாய், ஒரு நாள் நான் செஞ்சேன் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆனால் ஆண்டவர்கிட்ட என் மன்னிப்பு கேட்டு 10 வருஷம் ஆச்சு, நீர் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஒரு பிரசங்கத்துக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். ஹல்லேலூயா. இனிமேல் யாரும் இப்படி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, டூர் போகக்கூடாது, கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாது, சடங்கு வீட்டுக்கு போகக்கூடாது. ஸ்தோத்திரம். நமக்கு இதெல்லாம் கேட்கும் வயிறு எனக்கு எரியுது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளவு காலம் தேவனை பற்றி அறிஞ்சிருந்தோம். இன்றைக்கி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஜாலியாக இருக்கிற நாள். என்ன உலக பிரகாரமான கர்த்தர் நமக்கு என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு சபையில் கர்த்தரை ஆராதிப்பது தான் சந்தோஷமாக இருக்கணும். குடும்பத்தோடு கும்மாளம் அடிக்கிறதா சந்தோஷம், குற்றாலத்தை போய் குளிக்கிறதா சந்தோஷம். இன்னும் சிலர் ரொம்ப அதிநீதிமான்கள் நம்ம சபையில் இருக்கிறாங்க. அதிநீதிமான்கள்லாம் ஒரு அல்லையில சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆராதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இன்னைக்கு நினச்சிக்கோங்க, நான் சொல்கிறேன். ஆராதனை என்பது நான் அல்லேலூயா சோத்திரம் 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அது முடிகிற வரைக்கும் அதுதான் ஆராதனை. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆராதனைன்னு உங்களுக்கு ஒன்று வச்சுக்கிட்டீங்க. என்ன பாட்டு பாடி ஆராதனை, இந்த இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பாட்டு பாடி முடித்த உடனே இவங்க என்ன செஞ்சுக்கிட்ட, ஆராதனை முடிச்சுட்டு நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போவீங்க. என்னைக்காவது பரீட்சையில் பாதியில் எழும்பி போவீங்களா கல்யாண வீட்டுக்கு? தெரியாமல் தான் கேட்குறேன். பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கீங்க, 3 மணி நேரம் பரீட்சை. அன்றைக்கி ஒரு கல்யாண வீடு ரொம்ப நெருக்கம் சொல்லுவாங்க. ரொம்ப நெருக்கம் பிரதர், ரொம்ப நெருக்கம். சரி, ரொம்ப நெருக்கம். 1.5 மணி நேரத்தில் பரீட்சை எழுதிட்டு போகலாம், போக மாட்டீங்கல்ல? அது முழுமையாக உட்காந்து எழுதிட்டு போடுவீங்கள்ல. வீட்டில் தகப்பன் செத்து கிடக்காரு, பரீட்சைக்கு போனாங்களா இல்லையா? எத்தனை பிள்ளைகள் போய் பாஸ் ஆனாங்க? அப்போ தேவனுடைய வீடுனா இளக்காரமான வீடா? தேவன் என்றால் இளக்காரமானவரா? ஸ்தோத்திரம். திருப்பி கேட்குறேன், பயம் இல்லை, தேவ பயம் இல்லை. ஓய்வு நாள் ரொம்ப முக்கியமானது. அதுவும் அந்த நாளில் ஓய்வு நாளை கொண்டாடலைன்னா, ஓய்வு நாளை அனுசரிக்கலைன்னா ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். செத்தோம் நம்ம எல்லாம், அவ்வளோ பேர் நம்ம செத்துருப்போம். ஹல்லேலூயா. நானும் கூட ஒரு நாளில் அப்படி நடந்துட்டு வர முடியாமல் செஞ்சிட்டேன். சென்னைக்கு நான் போயிருக்கும்போது அந்த ஒரு நாள் தான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில். குளோரி எப்போதும் சொல்லி காட்டுவாத. ஸ்தோத்திரம். ஏன்னா அன்னைக்கு நான் செத்துருக்கணும். ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில் இருந்தேன்னா அன்னைக்கு நான் என்ன செஞ்சுருப்பேன்,
என்னை காலை கொண்டு எரிஞ்சிருப்பாங்க, இன்றைக்கி நான் இருக்க மாட்டேன். நல்ல வேளை, தேங்க் காட் ஆண்டவரே, நான் கிருபையின் காலத்தில் பிறந்தேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதுக்கு தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, இந்த நியாயப்பிரமாண காலத்தில் பிறக்காம என்னையை வச்சு அல்லதுனா அன்றைக்கி குற்றாலம் எல்லாம் அடிபட்டு போயிருக்கும். ஸ்தோத்திரம். குற்றாலம் மாத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம். இங்கே ஒரு ஆள் சொந்தக்காரன் வீட்டில் வந்திருக்கான்னு சொல்லி சமையல் செஞ்சு போடுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கட்டு எல்லாம் இருக்கு உள்ள. சொந்தக்காரங்க வந்ததுக்காக சமையல் செஞ்சு போடுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கட்டு. பழைய உடன்படிக்கையில் அவர் சொல்கிறாரு, ஓய்வு நாள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? அடுப்பு கூட மூட்டக்கூடாது. அடுப்பு என்ன செய்யக்கூடாது? மூட்டக்கூடாது. சுமை சுமக்கக்கூடாது. என்ன கூடாது? அது நீங்கள் அதெல்லாம் படித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பைபிளை இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் தான் மாற்றணும், போர் அடிக்கிறதா வைக்கக்கூடாது. அது முன்னால் சொல்லியிருக்கு, அவர் சொல்லிட்டாரு, இனிமேல் யாரும் என்ன செய்யக்கூடாது? சுமந்து வரக்கூடாது, உள்ளே விட மாட்டேன், கதவை பூட்டிடுவேன் அப்படின்ட்டாரு. நம்மெல்லாம் கதவை பூட்ட முடியுதா? ஸ்தோத்திரம். கதவை பூட்டப்போனா உடனே பக்கத்தில் இருக்க சபை கதவை பூட்டிட்டாங்களா, நம்ம சபைக்கு வாங்கன்றவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம சபை திறந்துருக்கு. ஏன்னா அவர் சபை தான் பெரிய சபையா? சபையை பூட்டிடுவாரா? 9-7:30 மணிக்கு பூட்டிடுவார். என்ன ஸ்தோத்திரம். அன்னைக்கு அவர் செஞ்சார், துணிஞ்சு செஞ்சார். என்ன செஞ்சாருன்னா, உள்ளே வரக்கூடாது, சுமை சுமக்கூடாதுங்கிறதுக்காக கதவை என்ன செஞ்சிட்டாரு? பூட்டிட்டாரு. கதவை பூட்டினோன்னா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வெளியிலேயே படுத்து கிடந்தாங்க. அப்புறம் மிரட்டிட்டார் அவரை போய், ஏய் வெளியிலே நீ இருக்கக்கூடாது, அப்படி நீ எழுதுனா உன்னை கைது செய்வேன். ஒரு பானபாத்திரக்காரனுக்கு வந்த இதை பார்த்தீங்களா? எந்த அளவில் தேவன் தூக்கிட்டு போயிட்டாரு. பானபாத்திரக்காரன் எப்போனாலும் அந்த ராஜாட்ட போய் அந்த பானபாத்திரத்தை எப்படி கொடுக்கணும், நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த வேலை செஞ்ச ஒரு நபரை, அவர்கிட்ட இருந்த நற்கிரிகளை பார்த்து தேவன் தூக்கிட்டாரு. எங்க? ஸ்தோத்திரம். யூதாவுக்கு அதிபதியாக மாற்றினார். தேவனுக்காக வாழ்ந்தவர்களை, தேவ ஜனத்துக்காக வாழ்ந்தவர்கள் என்னைக்கும் ஓட்டாண்டியாக இருப்பதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருபோதும் தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு நாள் இதெல்லாம் படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அதெல்லாம் செஞ்சுட்டு, ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவனே இதை குறித்து அது ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு எதையா உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆண்டவர் இதை செஞ்ச பார்த்தீங்களா, என்ன நினச்சி எதையா தாங்க. இதுதான் நம்ம பிச்சைக்கார ஜபம். அல்லேலூயா. என்ன செஞ்சாலும் உடனே ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு என்னத்தையா தாங்க. ஆண்டவர் நிற்கிற 2 மணி நேரம் ஜபம் பண்ண, ஆண்டவரை என்னத்தையா தாங்க. ஒரு 3 நாள் உபவாசம் போட்ட, ஆண்டவரை என்னத்தையாவது தாங்க. அந்த ஏழைக்கு ஒரு 1000 கொடுத்தேன். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்தது திரும்ப கொடுப்பாருன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் பாஸ்டர் சொன்னார், உங்கள் கை பெரிய கைன்னு சொன்னார். 1000 கொடுத்தேன், 10,000 தருவதற்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம நிலமெல்லாம் இப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் என்ன கடைசியில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு காரியம், அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. மறு ஜாதியாரை என்ன செஞ்சிட்டாங்க? விவாகம் பண்ணிட்டாங்க. உடனே இவர் அதை சரி பண்ணுறாரு. மறு ஜாதி பண்ணவங்களாம் எல்லாத்தையும் அவுத்து விடுங்க, எல்லாத்தையும் விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் என்ன செஞ்சிடறாரு? சரி பண்ணிடுறாரு. சரி பண்ணிவிட்டு திருப்பி தேவ சமூகத்துக்கு வந்துடுறாரு. 30ஆம் வசனம், இப்படியே நான் மறு ஜாதியாரை எல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவரவரை அவர்கள் வேலையின் முறைகளிலே நிறுத்தி குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்ன நினைத்தருளோ. இப்படி சொல்லவே வேண்டாம். அல்லேலூயா. செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அமைதி ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். அவர் தர வேண்டிய நேரத்தில் எதாவது தந்துடுவார். அல்லேலூயா. இவர் ஒன்றையும் செஞ்சுட்டேன், நன்மை உண்டாக நினைத்துள்ளோம்ப்பா, என்ன நினச்சிருங்க. இப்படிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இவரை கர்த்தர் நல்லா பயன்படுத்தினார் நெகேமியாவை. ஒரே ஒரு காரியம், அவர் செஞ்சதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி எனக்கு நன்மை உண்டாக என்ன நினைத்துள்ளோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே நினைவில் வச்சிருக்கிறேன்ப்பா, நீ புதுசாக ஒரு ஜபம் பண்ணாத. நான் ஏற்கனவே இதெல்லாம் நினைவில் வச்சிருக்கிறேன். நான் நினைவில் பாரு, நீ அலங்கம் கட்டின, அதுக்கே உனக்கு ஒரு பரிசு டக்குன்னு கொடுத்தனா இல்லையா? யூதா தேசத்துக்கு நீ அதிபதியாக மாறினியா இல்லையா? எவ்வளோ பெரிய பொசிஷனில் உனக்கு கொடுத்தேன். பைபிளில் எல்லாம் சொல்லப்படலை. கடைசியில் இவர் எப்படி இருந்தார் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. எந்த ஏரியாவுக்கு போனார், எப்படி பிரபல்யமானார் நமக்கு தெரியவே தெரியாது. கர்த்தருக்காக செய்ததை சுட்டி காட்டவே கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக செய்ததை சுட்டி காட்டவே கூடாது. எந்த காரியம், சின்ன காரியம், பிரதர் நான் தான் அந்த சபையை பெருக்குவேன். ஹல்லேலூயா. நான் தான் இந்த சபையை பெருக்கிற விட்டுறாதீங்க. உங்களுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் இப்படி சொல்லி விட்டாரு, சிலர்லாம் பெருக்கிறீங்க, அவங்களுக்காக ஸ்தோத்திரம். இதை சொல்லி என்ன செய்யக்கூடாது, காட்டவே வேண்டாம்.
காட்டுனீங்கனாலும் தப்பு ஒன்றும் இல்லை. அது நெகேமியா மாதிரி உள்ள கேரக்டர் உள்ளவங்க நீங்கள், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதில் ஒரு பெரிய பாவம்னு நான் சொல்ல வரலை, பெரிய தப்புன்னு நான் சொல்ல வரலை. நீங்கள் சொன்னதை சொல்லி காட்டவே வேண்டாம். ஆண்டவர் சொல்லார், ஏற்கனவே ரெக்கார்டட். இந்த ஆள் உடனே சொன்னா என்ன சொல்லாட்டானே, உங்கள் பாஸ்டர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா, அல்லது வேற யாராவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா? ஜுஜுபி இவன் சொல்லணும்னு எதிர்பார்க்காத. அண்ட சராசை உண்டாக்கின நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உன்னை கனம் பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சிலர்லாம் விரும்புகிறாங்க, அப்படி விரும்பாதீங்க. நான் ஓகே, நான் சொல்கிறதுனால யாருக்கும் சந்தோஷம் வந்துடாது. தேவன் என்னை குறித்து க்ளீனாக எழுதி வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது மாதிரி. இந்த காணிக்கைன்னு வரும்போது தான் எனக்கு ஒரு காரியம் வருது. எல்லாம் குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கை, முதற் பலன்கள், அதையும் சரி பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஆட்களும் அப்படி தானே, 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 500 ரூபா வச்சு கவரில் கொடுப்பீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் இப்போ தான் எனக்கு பாயிண்ட்டு. இது இப்போ தானே நான் அது சரி பண்ண முடியும். ஹல்லேலூயா. வாங்குறது 10,000 ரூபா சம்பளம், ஆனால் கவருக்குள்ளே வைக்கிறது 500 ரூபா. ப்ரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். சரிதானா? இது சரியாக இருக்குமா? ஸ்தோத்திரம். அப்படிலாம் இருக்கிறாங்க நம்ம சபையில். 20,000 18,000 சம்பளம் வாங்குறவங்களாம் 500 ரூபா அவ்வளோ அப்படி நீட்டாக வந்துடும், சொருகிரும் உள்ள கவருக்குள்ளே. நானும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி வாங்கி வச்சுருவேன், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். ஆண்டவரும் குறித்து வச்சுருவார். அவர் அதெல்லாம் செட்டில் பண்ணுறாரு. காணிக்கை, முதல் பலன் காணிக்கை எப்படி கொடுக்கணும், விறகு காணிக்கை எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இதெல்லாம் உமக்காக நான் செய்தேன் என்பதை நினைத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதையும் கர்த்தர் பார்க்குறாரு. ரொம்ப நல்லவர் நம்ம தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10,000 ரூபா வாங்கினீங்களா, 1000 ரூபா கொடுத்துட்டா என்ன? ஆனால் கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில், அது எனக்கு புரியும். ஏன்னா அந்த 10,000 வச்சு தான் நீங்கள் ஓட்ட வேண்டியது இருக்குது, அது எனக்கு புரியுது. ஆனால் எந்த வகையிலையாவது இதை திருப்பி கொடுக்காம என் தேவன் இருக்க மாட்டார். உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை. பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல் நான் சொல்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுடைய கணக்கு பெருக வேண்டும், பரலோகத்தில் அவருடைய கணக்கு பெருக வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்கிறேன்னு பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு. இந்த காணிக்கை குறித்து பேசும்போது ஏதோ காணிக்கை வாங்கி சாப்பிடணுங்கிற பவுல் கிட்ட நிற்கவே முடியாது. பிரைஸ் லார்ட். அப்படிப்பட்ட தேவ ஊழியர் எனக்கு வேணும். ஸ்தோத்திரம். காணிக்க வரல அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள போட்டு மடான்னு அடித்து நொறுக்கலை. அவரே வேலைக்கு போயிட்டார், கொஞ்சம் பகுதி நேர வேலைக்கு போய் கொஞ்சம் சின்ன வேலைகள் செஞ்சுட்டு பணிபடி ஊழியத்துக்கு வந்துட்டு அப்படி நிற்கிறாரு. என்ன மனுஷன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹேய், நீ தசமாக கொடுக்கவில்லையாய் அழிக்கப்படுவாய், அப்படிலாம் ஒரு பெரிய பிரசங்கத்தை என்ன செய்யலை, பண்ணலை, அப்படி பண்ணலை. சூப்பர்மேன். ஹல்லேலூயா. வசனம் நம்மோடு பேசுகிறது, வார்த்தை நம்மோடு பேசுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம செய்தி தலைப்பு என்ன முடிச்சிடுறேன். நினைவில் வைத்திருக்கிற தேவன். எதை நினைவில் வச்சிருக்கிறாரு? நாம் செய்த நற்கிரியைகளை விட்டுறாதீங்க. தொடர்ந்து செய்யுங்க. பதில் இல்லையே, யாரும் என்ன கவனிக்கலையே, யாரும் எனக்கு மரியாதை செலுத்தலையே, யாரும் என்ன கனம் பண்ணலையே, இப்படி நினைக்க வேண்டாம். தொடர்ந்து நற்கிரிகளை செய்து கொண்டே இருப்போம். அதற்கு பலன் கொடுக்கிற ஒரு நேரம் உண்டு. ஹல்லேலூயா. குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. வேகமாக கோர்வையை சொல்லிடுறேன். அபியா. ஸ்தோத்திரம். அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டது. 2வது தொற்காள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்தாள். கொர்நேலியோ, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. அடுத்தது யோசபாத். நன்மையான காரியங்கள். அவரிடத்திலே
உண்டு என்று சொல்லப்படுகிறதை பார். கடைசியிலே நெகேமியா பல நன்மையான காரியங்களை அவர் செய்தார். ஜனத்துக்காக நன்மையான காரியங்களை செய்தார். தேவனுடைய ஆலயத்துக்காக, அதன் முறைமைக்காக நன்மையான காரியங்களை செய்தார். ஓய்வு நாளை பற்றி நன்மையான காரியங்களை செய்தார். இன்னும் அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த மறுஜாதியான ஸ்திரீகளை அவர் வெளியே தள்ளினார். காணிக்கைகளை குறித்து பேசினார். பேசிட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு நன்மை உண்டாக ஆண்டவரே இப்படிலாம் நான் செஞ்சதுனால ஆண்டவர் சொல்லுவார், இப்படிலாம் நீ ஜபிக்க வேண்டாம் நெகேமியா, நீ எப்போ செஞ்சியோ அப்பெல்லாம் என் நினைவில் இருக்குது. அதுக்கு மேலே நான் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். நீ தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இரு, தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இரு. உன்னையும் உன் சந்ததியும் நான் ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால் முழங்கால் பழிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:13 நம்மோடு பேசுகிறது. நற்கிரியைகளை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டை தட்டி அம்மான்னு கூப்பிடும்போது யாராவது நமக்கு ஏதாவது கொண்டு வருவாங்கன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் நம்ம காத்திருப்போம். ஆனால் திடீர்னு நம்ம வீட்டை தட்டி, தாயே, தரும தாயே, ஏதாவது சாப்பாடு கொடுங்க, பைசா கொடுங்கன்னா காலங்காத்தால வந்துட்டா இப்படி சொல்லிடுறோமே. ஸ்தோத்திரம். வாங்குகிறதற்கு நம்ம எவ்வளோ ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். வீட்டையா எழுதி கொடுத்துட போகிறோம், சொத்தையா எழுதி கொடுத்துட போகிறோம், ஒரு 10 ரூபா கொடுக்க போகிறோம். அதை 10 நேரம் நம்ம யோசிக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பலவீனர்களாக இருக்கிறோம். தேவன் நினைவில் வைத்திருக்கிறார். நம்முடைய நற்கிரியைகளை நினைவில் வைத்திருக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. தைரியமாக இருங்க, தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நற்கிரியைகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவீராக. கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே.